அண்ணா ஐஏஎஸ் அகாடமி சாதனையாளர்களின் சங்கம். வெல்கம் டு அண்ணா ஐஏஎஸ் அகாடமிப்பா. ஸோ உங்களுக்கான இந்த லைவ் செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது ஃபிசிக்ஸ் டாப்பிக்கு. அதில் பர்டிகுலர் யூனிட் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் ஒரு 25 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கோம். அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ அந்த 25 கொஷின்ஸ் ஆல்மோஸ்ட் யூபிஎஸ்சியில் அண்ட் எல்லா டாபிக்ஸுமே கவர் பண்ணுற மாதிரி தான் எடுத்திருக்கோம். ஸோ அது கண்டிப்பாக உங்களுக்கு மேக் ஷூர் அந்த கண்டென்ட் போய் சேர்ற மாதிரி இருக்கும். சார் லெசன் நம்ம டேரெக்டாக 25 கொஷின்ஸாக பார்க்குறோமே சார், அப்போ வாட் அபவுட் த தியரி ஆஃப் த லெசன், கண்டென்ட் ஆஃப் த லெசன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். ஸோ பட் அது தேவையே இல்லை. நம்ம அந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணும்போதே அதற்கான கண்டென்ட் கண்டிப்பாக நம்ம தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவோம். ஸோ இது ஒரு ஜஸ்ட் அன் இன்ட்ரோடக்டரி கிளாஸ் ரிகார்டிங் டு எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அதனால் சார் எனக்கு எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப பயம் அந்த மாதிரிலாம் திங்கே பண்ண தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு போகலாம். ஸோ எலக்ட்ரானிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட். அதை நம்ம எப்படி லைவாக கொண்டு போகிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே கொஷின் செஷன்ஸ் போயிடலாம். ஒவ்வொரு கொஷினாக நம்ம அதுக்கான ஆன்சர் என்ன எப்படி வந்துச்சுன்றதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் கொஷினாக நம்ம பார்க்கறது த ரீஜியன் இன் விச் த ரேடியோ வேவ்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் இஸ் அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர். தமிழில் எந்த மண்டலத்தில் ரேடியோ அலைகள் எதிரொலிக்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரோபோஸ்பியர், ஸ்ட்ராட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்ன்ட்டு. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆப்ஷன் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா அயனோஸ்பியர் தான் கரெக்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஏன் அயனோஸ்பியர், முதல்ல இது என்ன டாப்பிக்கில் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். பொதுவாக நம்ம கம்யூனிகேஷனுக்கு, தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துகிற அலைகள் ரேடியோ அலைகளும் மைக்ரோ அலைகளும் தான். இதில் ரேடியோ அலைகளை நம்ம பரப்ப செய்யறதுக்கு அட்மாஸ்பியர் ஊடகம் பயன்படுத்தப்படுது. இந்த அட்மாஸ்பியரோடைய ஹைட்டை பொறுத்து ஜாகிரஃபியில் நம்ம படிச்சிருப்போம். ஸோ 15 கிலோமீட்டர், 45 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர், 60 கிலோமீட்டர் அபோவ் அப்படின்ட்டு நிறைய பகுதிகளாக பிரிச்சிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு பகுதிக்கு ஒரு பேர் இருக்கும். அதுதான் அந்த ஸ்ட்ராட்டோஸ்பியர், ட்ரோபோஸ்பியர், மீசோஸ்பியர், அயனோஸ்பியர்ன்ட்டு நம்ம ஜாகிரஃபியில் லேயர்ஸ் ஆஃப் அட்மாஸ்பியரில் வளிமண்டலத்தை பிரிக்கும் போது நம்ம ஜாகிரஃபியில் கொடுத்துருக்கோம். இதில் நம்ம கேட்டிருக்க கரெக்டான கேள்வி, ரேடியோ அலைகள் எதிரொலிக்கப்படுகிறது எந்த மண்டலத்தில் அப்படின்றத கேட்டிருக்காங்க. அயனோஸ்பியர் தான். அயனோஸ்பியர்னா என்னது அப்படின்னா, ஸோ வளிமண்டலத்தில் 60 கிலோமீட்டர் உயரத்துக்கு மேலே இருக்கிற அந்த பரப்பை நம்ம அயனோஸ்பியர்னு சொல்லுவோம். அங்கே அனுப்புகிற அந்த ரேடியோ அலைகள் அங்கே இருக்கிற அயனிகளால் எதிரொலிக்கப்படும். ஸோ 60 கிலோமீட்டர் அபவ் இருக்கிற அந்த அட்மாஸ்பியரிக் சர்ஃபேஸ் தான் அயனோஸ்பியர். அந்த ரீஜியனில் ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அதிகமாக. அதனால அந்த ரேடியோ வேவ்ஸ் ஆர் ரிஃப்ளெக்டட் பேக் டு த எர்த் சர்ஃபேஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். ஸோ மொத்தம் அப்போ கொடுக்கறது ரீஜியனை 4 ரீஜியனாக பிரிச்சிருக்காங்க. அதில் எந்த ரீஜியனில் இந்த ரேடியோ வேவ்ஸ் ரிஃப்ளெக்டட் ஆகுதுன்னா அயனோஸ்பியர். எந்த வேவ்ஸ் நம்ம கம்யூனிகேஷனுக்கு பயன்படுத்தணும்னு கேட்கலாம். நான் சொல்லிட்டேன், ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோ வேவ்ஸ் 2 வேவ். ஸோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சராக இருக்கும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது when we add a little amount of antimony to a pure germanium the resultant semiconductor is dash அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு ஒரு 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று பி டைப் செமிகண்டக்டர், என் டைப் செமிகண்டக்டர், மெட்டாலிக் கண்டக்டர் அண்ட் இன்ட்ரின்சிக் செமிகண்டக்டர். தமிழில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜெர்மானியத்துடன் சிறிதளவு ஆன்டிமனியை சேர்த்தால் கிடைப்பது என்ன வகை குறைகடத்தி அப்படின்றது கேள்வியாக இருக்குது. முதல்ல இதுக்கான ஆன்சர் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன், அந்த கண்டென்ட் எங்கே இருக்குது என்ன தெரிஞ்சுக்கணும்னு பார்த்துருவோம். ஸோ முதல்ல குறைகடத்திகள் இயற்பியலில் வர்றது அப்படின்னா 2 குறைகடத்திகளை பொதுவாக நம்ம பயன்படுத்துவோம். ஒன்று ஜெர்மானியம், இன்னொன்று சிலிக்கான். ரெண்டுமே வேதியியலில் படிச்சிருப்போம். 14வது தொகுதியில் வரும், குரூப் நம்பர் 14ல் வரும், கார்பன் ஃபேமிலியில் வரும். ஸோ இந்த கார்பன் ஃபேமிலியில் இருக்கிற ஜெர்மானியமுக்கும் சிலிக்கானுக்கும் இணைத்திறன் 4. அதுக்கு முன்னாடி இல்லை அடுத்த தொகுதியில் இருக்கிற பனிமங்களை மட்டும்தான் நம்ம இம்ப்யூரிட்டிஸாக ஆட் பண்ண முடியும். அப்படி ஆட் பண்ணும்போது ஒன்று 13th குரூப் ஆட் பண்ணலாம், இல்லை 15th குரூப் ஆட் பண்ணலாம். 13வது தொகுதி போரான் தொகுதி அப்படின்னு சொல்லலாம், இல்லை 15வது தொகுதி நைட்ரஜன் தொகுதியை தான் நம்ம இம்ப்யூரிட்டிஸை ஆட் பண்ண முடியும்.
ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கேட்டிருக்கிறது ஆன்டிமனியை பற்றி கேட்டிருக்காங்க. இந்த ஆன்டிமனி 15வது தொகுதியில் இருக்குது. ஸோ 15வது தொகுதி அப்படின்னும் போது அதில் இருக்கிறது நைட்ரஜன், பாஸ்பரஸ், பிஸ்மத், ஆன்டிமனி. ஸோ 13வது தொகுதியை ஆட் பண்ணால் அது பி வகை குறைக்கடத்தின்னு வரும். நம்ம ஆட் பண்ணது 15வது தொகுதி. அப்போ இதுக்கு ஆன்சர் என் வகை குறைக்கடத்தியில் வரும். ஸோ இந்த கண்டென்ட்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஸோ என் வகை குறைக்கடத்தி எப்போ ஏற்படும்னா 15வது தொகுதி தனிமத்தை சேர்க்கும் பொழுது, தூய ஜெர்மானியம் அல்லது சிலிக்கானுடன் 15வது தொகுதி தனிமங்களை சேர்க்கும் பொழுது நமக்கு கிடைக்கப்பெறுவது என் வகை குறைக்கடத்தி. தேர்ட் கொஸ்டினா உங்களுக்கு கொடுத்திருக்கிறது, த வேவ் யூஸ்டு ஃபார் த சேட்டிலைட் கம்யூனிகேஷன் எந்த வேவ் அப்படின்றத கேட்டிருக்காங்க. செயற்கைக்கோள் தகவல் தொடர்பிற்கு கீழ்கண்ட ஒன்று பயன்படுத்தப்படுகிறது, அது எந்த அலை அப்படின்றத கேட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான், தகவல் தொடர்புக்கு பொதுவாக 2 விதமான அலைகள் பயன்படுத்துகிறோம். ஃபார் கம்யூனிகேஷன் போத் ரேடியோ வேவ்ஸ் அண்ட் மைக்ரோவேவ்ஸ் ஆர் யூஸ்ட். பட் இங்கே கேட்டிருக்கிறது செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு எந்த அலை பயன்படுத்தப்படுகிறதுன்னு கேட்டிருக்கோம். அதுக்கு சரியான விடை என்னவா இருக்கும்னா மைக்ரோ அலைகள் இருக்கும். ஸோ இதே ரேடியோக்கு ரேடியோ தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துகிற அலை எது அப்படின்னு கேட்டாங்கன்னா ரேடியோ அலைகள்னு வரும். ஸோ பொதுவாக கேள்வியை புரிஞ்சுக்கணும். எந்த அலை தகவல் தொடர்புக்கு பயன்படுதுன்னா 2 அலையுமே தகவல் தொடர்புக்கு பயன்படுது. ஸோ இதில் ரேடியோ தகவல் தொடர்புக்கு பயன்படுது ரேடியோ அலை. ஸோ அதே மாதிரி செயற்கைக்கோள் தகவல் தொடர்புக்கு எந்த அலை பயன்படுதுன்னா மைக்ரோ அலைகள் பயன்படுகிறது. ஸோ இதுக்கு சரியான விடை என்னது அப்படின்னா மைக்ரோ அலைகள். ஒலி அலைகள் பொதுவாக தகவல் தொடர்புக்கு நம்ம பயன்படுத்துவது இல்லை. ஸோ ஏன் 3வது ஆப்ஷன் இருக்கக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஏன் அந்த ஆப்ஷனை ரூல்ட் அவுட் பண்ணுறோம் அப்படின்ற போது ஒவ்வொரு கொஸ்டினும் 4 ஆப்ஷனையும் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிட்டு ஆன்சர் பண்ணுறதுக்கான ஒரு இது நம்ம வளர்த்துக்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ 4th கொஸ்டினாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு கண்டென்ட். நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் உங்களுக்கு. குறைக்கடத்தி பொருள்களை பொதுவாக 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ கொஷின் பார்த்துருவோம், அதுக்கப்புறமா அதுக்குள்ளே வரேன். ஸோ an எக்ஸாம்பிள் ஃபார் செமிகண்டக்டர் அப்படின்றது கேள்வியாக எடுத்திருக்காங்க. குறைக்கடத்தியாக பயன்படுத்தப்படும் பொருள் எது? ஸோ அதுதான் நான் ஆரம்பித்தது. பொருள்கள் 3 வகையாக பிரிக்கப்படுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும். கடத்தி ஒன்று, கண்டக்டர்ஸ், இன்சுலேட்டர்ஸ் அண்ட் செமிகண்டக்டர்ஸ் அப்படின்றது. ஸோ செமிகண்டக்டர்ஸ் குறைக்கடத்திகள் அப்படின்னா என்ன அப்படின்னா நிறைய சொல்லலாம். வேதியியல்ல நிறைய பயன்படுத்தலாம். குறைக்கடத்திகளுக்கு நிறைய லிஸ்ட்டு சொல்லலாம். அவங்க நம்ம இயற்பியல்ல குறைக்கடத்திகளாக பயன்படுத்துவது சிலது மட்டும்தான். அதை நான் 2 ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஒன்று சிலிக்கான், இன்னொன்று ஜெர்மானியம். ஸோ இயற்பியல்ல நம்ம அதிகமாக பயன்படுத்துகிற 2 குறைக்கடத்திகள் சிலிக்கானும் ஜெர்மானியமும். இப்போ நீங்கள் ஆப்ஷன்ஸ் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு கார்பன் கொடுத்துருக்காங்க, 2வது போரான் கொடுத்துருக்காங்க, 3வது ஜெர்மானியம் கொடுத்துருக்காங்க, 4வது ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சரியான விடை எது அப்படின்னா ஜெர்மானியம் சரியான விடை. இயற்பியல்ல அதிகமாக பயன்படுத்துகிற ஒரு குறைக்கடத்தினா ஜெர்மானியமும் சிலிக்கானும் தான். பட் நீங்கள் தெளிவாக இருந்திருக்கணும், வெறும் ஜெர்மானியமும் சிலிக்கானும் மட்டும்தான் குறைக்கடத்தியானா கிடையாது. ஸோ நம்ம இயற்பியல்ல அதிகமாக பயன்படுத்துறது ஜெர்மானியமும் சிலிக்கானும் மட்டும்தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். 5th கொஸ்டினாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது, Zener diode is used to stabilize என்ன? கரண்டா, வோல்டேஜா, பவரா, டெம்பரேச்சரான்றது கொஸ்டின். தமிழ்லேயும் அதே தான். ஜீனர் டயோடு எதனை சீர் செய்ய பயன்படுத்தப்படுகிறது? மின்னோட்டமா, மின் அழுத்தமா, மின் திறனா, வெப்பநிலையான்றது கேள்வி. ஸோ முதல்ல இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி டயோடுனா என்ன அப்படின்றது சொல்லிட்டு தானே போனோம். ஸோ டயோட் அப்படின்றது நம்ம இப்போ தான் சொன்னோம், எலக்ட்ரானிக்ஸில் நம்ம பயன்படுத்துகிற 2 குறைக்கடத்திகள், ஒன்று சிலிக்கானும் ஜெர்மானியமும். இந்த சிலிக்கானும் ஜெர்மானியமும் குறைக்கடத்திகள் அப்படின்னா பகுதி அளவு மின்சாரத்தை மட்டுமே கடத்தக்கூடியது. அதனுடைய கடத்து திறன் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டியை அதிகப்படுத்துறத முன்னிட்டு ஒன்று அதில் நம்ம மாசுக்களை சேர்ப்போம், இம்பியூரிட்டிஸை ஆட் பண்ணுவோம். நீங்கள் ஆட் பண்ணுற இம்பியூரிட்டி 13வது தொகுதியாக இருக்கலாம், இல்லை 15வது தொகுதியாக இருக்கலாம்னு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். 13வது தொகுதியாக இருந்தால் அது பி வகை, 15வது தொகுதியாக இருந்தால் அது என் வகை. ஸோ இந்த பியும் எண்ணும் சேர்த்து உருவாக்குற ஒரு பொருள் தான் டயோடுன்னு சொல்லுவோம். டயோட்னா 2 டெர்மினல் டிவைஸ், 2 சந்திகளை பெற்றிருக்கும், முனைகளை பெற்றிருக்கும், உள்ளீடு வெளியீடு 2 டெர்மினல் டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ டயோட் அப்படின்னா 2 டெர்மினல் டிவைஸ். ஸோ இது பேசிக். இந்த டயோடில் நிறைய வகையாக பிரிக்க போகிறோம், நிறைய வகையை நம்ம பார்க்க போகிறோம். கொஷின்ஸில் வரும் ரிப்பீட்டடாக. ஸோ அதில் ஒன்று பிஎன் சந்தி டயோட், ஜினர் டயோட்,
எல்இடி, காமனாக எல்இடி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுவும் டயோடு தான், லைட் எமிட்டிங் டயோடோட ஷார்ட் ஃபார்ம். இப்போ ஒவ்வொரு டயோடுக்கு ஒவ்வொரு பயன்பாடு இருக்குது. இவங்க கேட்கறது கொஷினில் கேட்கறது ஜினர் டயோடினுடைய பயன்பாடு என்னன்றது தான் கேள்வி. ஸோ ஒவ்வொரு டயோடுக்கும் ஒரு பயன்பாடு இருக்குது. இது அடுத்தடுத்த கொஷினில் வரலாம், நம்ம அப்போ பார்ப்போம். இப்போ கொஷினுக்கு வந்துடுவோம். அவங்க கேட்ட கேள்வி ஜெனர் டயோடினுடைய பயன் என்ன அப்படின்றது கேள்வி. ஜெனர் டயோடினுடைய முக்கியமான பயன் என்னது அப்படின்னா வோல்டேஜ் ஸ்டெபிலைசேஷன், மின் அழுத்தத்தை சீர் செய்ய பயன்படுத்தப்படுகிறது. மின் அழுத்தத்தை சீர் செய்யறதுக்கு இன்னொரு பேர் ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைசேஷன்னா இந்த வோல்டேஜ் மாறாத பார்த்துக்கிறது, மின் அழுத்தத்தை சீராக வச்சுக்கிறது தான் அதனுடைய முக்கியமான பயன். ஸோ கேள்விக்கான ஆன்சர் நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஜினர் டயோடினுடைய பயன், ஜினர் டயோடு இஸ் யூஸ்டு டு ஸ்டெபிலைஸ் என்னன்றது கேள்வி. ஆன்சர் இஸ் வோல்டேஜ், மின் அழுத்தம் என்பது சரியான விடை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது த எனர்ஜி கேப் பிட்வீன் த வேலன்ஸ் பேண்ட் அண்ட் த கண்டக்ஷன் பேண்ட் இஸ் கால்டு அப்படின்றது ஒரு கொஸ்டின். இணைத்திறன் பட்டைக்கும் கடத்து பட்டைக்கும் இடையேயான ஆற்றல் இடைவெளி டேஷ் எனப்படும் அப்படின்றது கேள்வி. ஸோ இதுக்கு நம்ம ஆன்சர் பண்ணோம்னா முதல்ல அந்த பட்டைனா என்ன அப்படின்றது தெரியணும். ஸோ ஒன்றும் இல்லை, நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கோம்? சாலிட்ஸ், லிக்விட்ஸ், கேஸ், திடப்பொருள், திண்ம பொருள், திரவ பொருள்களை பற்றி படிச்சிருப்போம். திடப்பொருளில் அணுக்கள் நெருக்கமாக காணப்படும். ஸோ அந்த நெருக்கமாக இருக்கிற காரணத்தினால ஆர்பிட்டால்கள்னு கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம், SPDF இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ திடப்பொருளில் அணுக்கள் மிக நெருக்கமாக அமைக்கப்பட்டுள்ளதால் அதில் இருக்கிற அந்த SPDFலாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நம்ம சிலிக்கான் தண்டு எடுத்துப்போம். நான் சொல்லிட்டேன் ஏற்கனவே, குறை கடத்திகளில் நம்ம இயற்பியலில் சிலிக்கானும் ஜெர்மானியம் தான் அதிகமாக பயன்படுத்துகிறோம். நான் ஒரு சிலிக்கான் தண்டு எடுத்துக்கிறேன்னு வச்சுப்போம். அதில் ஃபுல்லாகவே சிலிக்கான் அணுக்கள் இருக்குமா? இந்த சிலிக்கான் அணுக்களுக்கு எடுத்திங்கன்னா அதில் SPDFன்னு ஆர்பிட்டால்கள் இருக்குமா? நெருக்கமாக இருக்க காரணத்தினால ஒரு ஆர்பிட்டால் இன்னொரு ஆர்பிட்டால் மேலே ஒன்று சேரும், மிக்ஸ் ஆகும். அதனால் உருவாகிறது தான் இந்த ஆற்றல் பட்டைகள். இந்த ஆற்றல் பட்டைகள் பொதுவாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேரில் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ எஸ்எம் பிபி அந்த மாதிரி சேரும். கடைசியாக இருக்கிற பட்டை, கடைசியாக இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு பேர் இணைத்திறன் எலக்ட்ரான்கள்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா கார்பன் எடுத்துப்போமே, அதனோட அணு எண் 6. அப்போ அதை 2,4ன்னு பிரிப்போமா? கூடு ஷெல் வைஸ், ஆர்பிட்டால் வைஸ், ஆர்பிட்டால் ஷெல் வைஸ், ஆர்பிட்டால்னா 1s2 எழுதும், ஷெல் வைஸ் எடுத்துப்போம். ஸோ 2,4ன்னு பிரிப்போம். அந்த 4 லாஸ்ட்டில் நிற்கிறது தான் இணைத்திறன் வேலன்சின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ லாஸ்ட்டில் இருக்கிற அந்த எலக்ட்ரான்கள் இணைத்திறன் எலக்ட்ரான், வேலன்ஸ் எலக்ட்ரான்கள். அதனால் வர பட்டைக்கு பேர் இணைத்திறன் பட்டை, வேலன்ஸ் பேண்டுன்னு பேர். வேலன்ஸ் பேண்டுக்கு அடுத்த இருக்கிற பட்டை அது இமேஜினரி, அதை நம்ம கடத்து பட்டைன்னு சொல்லுவோம். கடத்து பட்டை நம்மளால இமேஜினரியா அசியூம் பண்ணப்பட்ட பட்டை. இப்போ கொஸ்டின் உங்களுக்கு புரியும். இணைத்திறன் பட்டைன்றது எங்க இருக்கு அப்படின்னா லாஸ்ட், கடைசியில் இருக்கிற பட்டை இணைத்திறன் பட்டை. இணைத்திறன் பட்டைக்கு அடுத்து மேல இருக்கிற பட்டை கடத்து திறன் பட்டை. இந்த ரெண்டுத்துக்குமான இடைவெளி என்னன்னு கேட்டிருக்காங்க, என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு சரியான விடை ஃபர்பிடன் எனர்ஜி கேப், விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி அப்படின்னு சொல்லுவோம். அதனுடைய அலகு, அது ஒரு மதிப்புல சொல்லுவாங்க, ஈவின்ற ஆற்றல் அலகுல அது குறிப்பிடப்படும். ஸோ அதை வச்சு தான் நம்ம பொருள்களையே 3 வகையாக பிரிப்போம் ஆக்சுவலாக. ஸோ கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர், கடத்தி, காப்பான், குறை கடத்தின்னு நம்ம பொருள்களை பிரிக்கிறோம். எதன் அடிப்படையில் பிரிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் மின்சாரத்தை கடத்துவதை பொறுத்து அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை விட கரெக்டான ஸ்டேட்மெண்ட் எது அப்படின்னா இதுதான், விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளியினுடைய மதிப்பு இருக்குது. அதை வச்சு தான் நம்ம பொருள்களை 3ஆக பிரிக்கிறோம். விலக்கப்பட்ட உதாரணத்துக்கு விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி ஃபர்பிடன் எனர்ஜி கேப் ஆஃப் அ கண்டக்டர் எவ்வளோனா 0. ஸோ 0 EV இருக்கும். இன்சுலேட்டருக்கு அந்த விலக்கப்பட்ட ஆற்றல் இடைவெளி ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ குறை கடத்திக்கு ரெண்டுத்துக்கும் இடைப்பட்டு காணப்படும். இது டெஃபினிஷனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான அப்போ கரெக்டான ஆன்சர் ஃபர்பிடன் எனர்ஜி கேப். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது, இப்போ தான் சொல்லி முடித்தோம். பொருள்களை 3 வகையாக பிரிக்கலாமா அந்த ஃபர்பிடன் எனர்ஜி கேப்பை வச்சு அப்படின்னு பார்த்தோம். அதே மாதிரி மின்னோட்டவியல்னு நம்ம கரண்ட் எலக்ட்ரிசிட்டின்னு படிச்சிருப்போம். என்ன ப்ரிலிம்ஸில் நம்ம ஃபெமிலியராக இருந்திருப்போம் அந்த டாப்பிக்கில். ஸோ அந்த கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது அதில் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டின்னு 2 கான்செப்ட் படிச்சிருப்போம். மின்தடை, தன்மின் தடை அப்படின்ட்டு. அதன் அடிப்படையிலும் நம்ம பொருள்களை 3 வகையாக பிரிக்கலாம். ஸோ இந்த கேள்வி, பர்டிகுலர் கேள்வி அந்த டாப்பிக்லேருந்து இருக்குது. ஸோ கொஸ்டின் போயிடலாம். த ரெசிஸ்டிவ் வேல்யூ ஆஃப் த செமிகண்டக்டர் இஸ் ஃப்ரம்
ஸோ குறை கடத்திகளின் மின்தடை எண்ணின் மதிப்பு டேஷின் இடையில் அமையும். ஸோ இது வந்து பார்க்கும்போது முதல்ல பேசிக்கலாக இது எப்படி இந்த கொஷினை எப்படி அப்ரோச் பண்ணணுன்றதை நம்ம பார்க்கணும். ஸோ கடத்திகள் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மின்தடை ரொம்ப ரொம்ப கம்மி. காப்பான் அப்படின்னா மின்தடை அதிகம். அது எப்படி சார் வந்தது அப்படின்னா கடத்தினா என்னமா பண்ணணும், கடத்தினா மின்னோட்டத்தை கடத்தணும்னு தெரியும் நம்மளுக்கு. ஸோ ஒரு பொருளுக்கு மின்தடை இருக்குது, தடை இருக்குது அப்படின்னா அது வழியாக மின்னோட்டம் பாய முடியாது. இப்போ ஒரு கடத்தின்னு சொன்னால் மின்தடை எப்படி இருக்கணும், ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கணும். கம்மின்றது இந்த மதிப்புகளில் எப்படி பார்க்கறது அப்படின்னா 10 பவர் மைனஸில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது கம்மின்னு அர்த்தம். உதாரணத்துக்கு 10 பவர் -3ன்னு வச்சுங்களேன். அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் சயின்டிஃபிக் ஃபார்மில் அப்படின்னா 0.001ன்னு அர்த்தம். ஸோ விச் இஸ் வெரி வெரி லோ அப்படின்னு அர்த்தம். இதே 10 பவர் 5 கொடுத்துருக்கோம் அப்படின்னா 10 ஒரு 3 முட்டை பக்கத்தில் வரும், 1 போட்டு 5 0 போட போகிறீங்க. ஸோ எது கம்மி எது அதிகம்னு உனக்கு தெரியும் இப்போ, ரைட்டா? ஸோ இப்போ உள்ள பார்க்கும்போது ரெசிஸ்டிவ் வேல்யூ ஆஃப் த செமிகண்டக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கண்டக்டராக இருந்தால் கடத்திகளாக இருந்தால் ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி, ரெசிஸ்டிவிட்டி கம்மி. இன்சுலேட்டர்ஸாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி, காப்பான்களாக இருந்தால் ரெசிஸ்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம். குறை கடத்திகளுக்கு கடத்திகளுக்கும் காப்பானுக்கும் நடுவில் இருக்கும், கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவில். அப்படின்னா எப்படி சார் பிக் பண்ணணும் அப்படின்னா ஒரு வேல்யூ மைனஸில் இருக்கணும், ஒரு வேல்யூ ப்ளஸில் இருக்கணும். கடத்தியாக இருந்தால் ரெண்டுமே மைனஸில் இருக்கும், காப்பானா இருந்தால் ரெண்டுமே ப்ளஸில் இருக்கும். ஸோ ஈஸியாக வச்சுக்கலாம். ஏன் அந்த வேல்யூவை நான் இன்சிஸ்ட் பண்ணலை அப்படின்னா ஸோ ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி இருக்குது. இப்போ நம்மளுடைய டெக்ஸ்ட் புக், தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடைய டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா அதுக்கு வேல்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சிபிஎஸ்சி டெக்ஸ்ட் புக்கில் இருக்க வேல்யூஸ் பார்க்கும்போது லைட்டாக அந்த வேரியேஷன் இருக்குது. பட் நான் சொன்ன அந்த கண்டென்ட் மாறாது. வாட் இஸ் த கண்டென்ட்னா கண்டக்டர்ஸ்க்கு நெகட்டிவ் வேல்யூ, லோ வேல்யூ, இன்சுலேட்டர்ஸ்க்கு வெரி ஹை வேல்யூ, செமிகண்டக்டர்ஸ்க்கு பிட்வீன், தட் கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ அது எப்படி எந்த கொஸ்டின் எடுத்தாலும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் அனலைஸ் பண்ணுங்களேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 10 பவர் -5 to -6 கொடுத்துருக்கோம், ரெண்டுமே மைனஸில் கொடுத்துருக்கோம். ஸோ இது குறை கடத்தி கிடையாது, இது கடத்தியாக இருக்கும். ஸோ இட் இஸ் த ஆப்ஷன் ஃபார் கண்டக்டர். த ஆப்ஷன் இஸ் ஃபார் த கண்டக்டர். நெக்ஸ்ட் பாருங்க. ஸோ அது வந்து -5 to -6 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ப்ளஸில் இருக்குது. ரெண்டுமே ப்ளஸில் இருந்தால் என்னன்னு சொன்னேன், இன்சுலேட்டர் சொன்னேன். ஸோ நம்மளுக்கு தேவைப்படுற ஆப்ஷன் வில் பி த டி ஆப்ஷன். ஏன்னா 1 மைனஸில் இருக்குது பாருங்கள், 1 ப்ளஸில் இருக்குது. இப்போ தான் சொன்னேன் குறை கடத்திகள் அப்படின்றது கடத்திகளுக்கும் காப்பான்களுக்கும் இடைப்பட்டு காணப்படுவது. அதனால அதனுடைய மின்தடை மதிப்பு ஸ்பெசிஃபிக் ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டிவிட்டின்னு கேட்கலாம். அதனோட மதிப்பு வந்து -5 to 6 வில் பி த ஆன்சர். இது உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது -2 to +2 கொடுத்தாலும் அது ஆன்சர் தான். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் மேபி வேரி, பட் அந்த கண்டென்ட் நீங்கள் புரிஞ்சுக்கணும். கண்டக்டருக்கு 2 மைனஸில் தான் இருக்கும், இன்சுலேட்டருக்கு ப்ளஸில் தான் இருக்கும், செமிகண்டக்டர்ஸ்க்கு பிட்வீன் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த கீ. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம பார்க்க போகிறது வந்து கொஸ்டினுக்கு போயிடலாம். த காம்போனன்ட்ஸ் டேஷ் காம்போனன்ட்ஸ் ஆர் த காம்போனன்ட்ஸ் தட் cannot generate the பவர். எந்த கூறுகள் மின் சுற்றில் மின் திறனை உற்பத்தி செய்ய இயலாத கூறுகள் அப்படின்னு கேட்டிருக்கோம். ஸோ பொதுவாக நம்ம எலக்ட்ரிக்கல் காம்போனன்ட்ஸை 2 வகையாக பிரிக்கலாமா. ஒன்று ஆக்டிவ், இன்னொன்று பாசிவ். ஸோ அந்த ஆக்டிவ்னா என்ன, அதை செயல்திறன் உள்ள, மற்றொன்று செயல்திறன் அற்ற அப்படின்னு 2 வகையாக பிரிக்கலாம். 2 வகை தான். அது என்ன சார் ஆக்டிவ் அண்ட் பாசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா, ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்ன்றது பவரை ஜெனரேட் பண்ணும், பாசிவ் காம்பனன்ட்ஸ்ன்றது பவரை ஜெனரேட் பண்ணாது. மின்திறனை உருவாக்கக்கூடிய அந்த காரணிகளை செயல்திறன் உள்ள காரணிகள் கூறுகள்னு சொல்லலாம். மின்திறனை உற்பத்தி செய்யாத கூறுகளை செயல்திறனற்ற கூறுகள்னு சொல்லலாம். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்கிறது cannot generate the பவர் அப்படின்னும் போது ஆன்சர் வந்து செயல்திறனற்ற கூறுகள், பாசிவ் காம்பனன்ட்ஸ் will be the ஆன்சர். ஸோ அது ஓகே. ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்னா என்ன சார், பாசிவ் காம்பனன்ட்ஸ்னா என்ன, ஜென்ரேட் பண்ணாது பவர், ரைட். ஸோ எதெல்லாம் ஆக்டிவ் எதெல்லாம் பாசிவ் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஸோ பாசிவ் காம்பனன்ட்ஸ் அப்படின்னா பவரை ஜென்ரேட் பண்ணாது. ரெசிஸ்டர், மின் தேக்கிகள், மின் தடை, ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம் நம்ம படிச்சிருக்கோம் எலக்ட்ரிக்கல்ஸில், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி டாப்பிக்கில் ப்ரிலிம்ஸ்லேயே படிச்சிருப்பீங்க. மின் தேக்கி, மின் தடையாக்கிகள், ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர்லாம், அதெல்லாம் வந்து பாசிவில் வரும். ஸோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸில் எது வரும்னா டிரான்ஸ்ஃபார்மர், ஸோ டயோட்ஸ், இப்போ தான் சொன்னேன் டயோடை பற்றி. ஸோ டயோட்ஸ்,
இதெல்லாம் வந்து ஆக்டிவ் காம்பனன்ட்ஸில் வரும். ஸோ ஆக்டிவ் காம்பனன்ட்ஸ்னால் என்ன, பாசிவ் காம்பனன்ட்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லிருங்க. எது பவரை ஜென்ரேட் பண்ணும், எது பவரை ஜென்ரேட் பண்ணாது. ஸ்ட்ரிக்ட்லி அந்த கொஷினை மட்டுமே பார்த்து படிக்கக்கூடாது. அதுக்கான அர்த்தம் முன்ன பின்ன மாற்றி கேட்டாலும் நம்ம அதை புரிஞ்சிக்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்ன தெரிஞ்சுக்கணும், காம்பனன்ட்ஸ் 2 வகையாக பிரிக்கப்படுது. கூறுகள் 2. ஒன்று செயல்திறன் உள்ள, இன்னொன்று செயல்திறன் அற்ற. செயல்திறன் உள்ள அப்படின்னு சொன்னால் பவரை ஜென்ரேட் பண்ணும், பண்ணாது எது. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டோம், ரைட்டா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பா. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி எலிமெண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழ்கண்டவற்றுள் இணைத்திறன் 3 கொண்ட தனிமம் எது? ஸோ இந்த கொஸ்டின் கூட உங்களுக்கான ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். நான் ஏன் வந்து எக்ஸ்ட்ராவாக நம்ம பார்க்குறோம் சொல்லும்போது நான் சொல்லியிருந்தேன், இந்த டயோடு பற்றி சொல்லும் போதே ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்தேன் உங்களுக்கு. குறை கடத்தியாக நம்ம இயற்பியலில் பார்க்கறது 2 தான். ஒன்று சிலிக்கான், ஜெர்மானியம். அதையே நம்ம யூஸ் பண்ணிடலாமா டைரக்டா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது. அதனோட கடத்து திறன் மிக மிக குறைவு. அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா இன்ட்ரின்சிக், எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு 2ஆ பிரிப்பாங்க. புறவியலான குறை கடத்தி எக்ஸ்ட்ரின்சிக் அப்படின்னு சொல்லுவோம். அதனோட கடத்து திறன் கம்மின்றதுனால அதில் நம்ம மாசுக்களை சேர்த்து கடத்து திறனை அதிகப்படுத்துவோம். இந்த மாசுக்கள் அப்படின்ற போது என்ன வகையான மாசுக்கள் சேர்க்கலான்றது தான் கேள்வியா இருக்கு. ஸோ நான் சொல்லியிருந்தேன், ஒன்று 13வது தொகுதி இல்லை 15வது தொகுதி. ஸோ டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கிற சிலிக்கானும் ஜெர்மானியமும் 14வது தொகுதியில் இருக்கு. ஆவர்த்தன அட்டவணையில் 14வது தொகுதியில் இருக்கு. சிலிக்கான், ஜெர்மானியம் கார்பன் தொகுதியில் வரும் 14வது தொகுதி. ஸோ இந்த சிலிக்கானும் ஜெர்மானியமோட இணைத்திறன் 4. ஸோ இப்படி புரிஞ்சிங்க. ஸோ இணைத்திறன் 4. இதில் நம்ம ஆட் பண்ணக்கூடிய இம்பியூரிட்டிஸ் மாசுக்கள்ன்றது 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று 13வது தொகுதியிலேருந்து ஆட் பண்ணலாம், இல்லை 15வது தொகுதியிலேருந்து ஆட் பண்ணலாம். 13வது தொகுதிக்கு பேர் போரான் குடும்பம்னு பேர். அதில் போரான் இருக்கு, அலுமினியம் இருக்கும், கேலியம் இருக்கும், இண்டியம் இருக்கும் அண்ட் தாலியம் இருக்கும். ஸோ தாலியம் நான் சிம்பிள் போடுறேன், தாலியம் இருக்கும். 15வது தொகுதி எடுத்தீங்கன்னா நைட்ரஜன் தொகுதி. அதில் நைட்ரஜன் இருக்கும், அர்சனிக் இருக்கும், பிஸ்மத் இருக்கும், ஆன்டிமனி இருக்கும், பாஸ்பரஸ் இருக்கும். நைட்ரஜன், பாஸ்பரஸ், அர்சனிக், பிஸ்மத் அண்ட் ஆன்டிமனி, எஸ்என். ஸோ இதெல்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு கிளியராக இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். கேள்வி எங்கேருந்து கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அ ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி? கீழ்கண்டவற்றுள் இணைத்திறன் 3 கொண்ட தனிமம் எது? இத்தனை ஆப்ஷன் இருக்கு. போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், தாலியம் எழுதலாம். பட் நம்மளோட கொஸ்டின்ல கொடுத்துருக்கிறது எது அப்படின்னா போரான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் இஸ் சி ஆப்ஷன், ரைட். அப்பயே இன்னொரு கேள்வியும் நீங்கள் கேட்டுக்கலாம். இதை அப்படியே மாற்றி கூட கேட்கலாம் அவங்க ஃப்ரேம் பண்ணும்போது. ஸோ போரானை ஆட் பண்ணால் எந்த வகை குறை கடத்தி வரும்? நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. 13வது தொகுதியில் இருக்க எந்த தனிமத்தை நீங்கள் ஜெர்மானியமோ இல்லை சிலிகானோட சேர்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது வந்து பி வகை. 15வது தொகுதியில் இருக்கிற எதை சேர்த்தாலும் நம்மளுக்கு கிடைக்கிறது என் வகை. ஸோ அதே தான் ரிப்பீட் ஆகிட்டு இருக்கும். கொஷின்ஸ் மாற்றி மாற்றி வருமே தவிர கண்டென்ட் வந்து நம்ம ஈஸியாக கோத்ரூ பண்ணிடலாம். ஸோ இதுக்கான கரெக்டான ஆன்சர் போரான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது பிஎன் ஜங்ஷன் டயோடை பற்றி நான் சொல்லிட்டேன். அதிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இப்போ டயோடை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ கொஸ்டின், வென் எ பிஎன் ஜங்ஷன் இஸ் ஃபார்வர்ட் பயாஸ், அது பிஎன் ஜங்ஷன் டயோடுன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அது பிஎன் ஜங்ஷன் கொடுத்தாவே இட் இஸ் அண்டர்ஸ்டுட் தட் இட் இஸ் அ டயோட். ஸோ முன்னோக்கு சந்தியில் பிஎன் சந்தி டயோடில் இந்த ஆப்ஷனில் எது கரெக்டுன்றதை கேட்டிருக்காங்க. முதல்ல அதை பற்றி தெரிஞ்சுப்போம். ஆப்ஷன் நான் சொல்கிறத விட நீங்கள் ஆப்ஷன் சொல்லிடலாம் நான் அதை பற்றி சொல்லும்போது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, ஒரு சந்தி டயோடு, ஒரு பிஎன் ஜங்ஷன் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுனா, இது வந்து ஒரு குறை கடத்தி, ஒரு செமி கண்டக்டர், எஸ்சின்னு போடுறேன். இதனுடைய ஒரு முனையில் பி வகை மாசுவை சேர்த்துடணும். பி வகைனா அந்த ட்ரைவேலண்ட் இம்பியூரிட்டி, இணைத்திறன் 3 கொண்ட தனிமம். இன்னொரு எண்டில் இணைத்திறன் 5 இருக்கிற ஒரு மாசை சேர்த்துருக்கோம். அப்படி சேர்த்தா இது பிஎன் சந்தி டயோடு உருவாயிடுச்சு. ஸோ இந்த சந்தி டயோடுக்கு 2 வகையான சார்பு பண்ண முடியும். சார்பளித்தல், பயாசிங் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் த டயோட், எனி எலக்ட்ரானிக் பொருளுக்கு பயாசிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பயாசிங், சார்பளித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு தேவையான வோல்டேஜும் கரண்ட்டும் கொடுக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ணணும்னா சாப்பாடு எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் சாதனம் ஒர்க் பண்ணணும்னா அதுக்கு வோல்டேஜும் கரண்ட்டும் இம்பார்ட்டன்ட்.
எந்த வோல்டேஜ் ஒன்றா கொடுக்கலாமா, எந்த கரண்ட் ஒன்றா கொடுக்கலாமான்னா கிடையாது. அதுக்கான ஆப்டிமம் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டை கண்டுபிடிக்கணும். அதுக்கு அதனுடைய கேரக்டரிஸ்டிக் அவுட்புட் கேரக்டரிஸ்டிக் வந்து கண்டுபிடிப்போம். அதுக்குள்ளே போகல. ஸோ அந்த டிவைஸினுடைய வோல்டேஜும் கரண்ட்டும் ப்ராப்பராக கொடுத்தா மட்டும்தான் அது ப்ராப்பராக ஒர்க் பண்ணும். இதை ஏன் சார் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஃபோன் வச்சுருக்கீங்க, ஃபோனுக்கு சார்ஜர் கொடுக்குறாங்க. ஸோ எல்லா சார்ஜரும் டைப் சி தானே சார் அப்படின்னா கிடையாது. ஒவ்வொரு ஃபோனுக்கான அவுட்புட் பவர் வேரி ஆகும். ஒன்று 150 வாட்ஸ் இருக்கும், ஃபாஸ்ட் சார்ஜராக இருக்கும். ஒன்று 25 வாட் தான் என் ஃபோன் சப்போர்ட் பண்ணும். அப்படின்னா எந்த சார்ஜர் வேணால் நீங்கள் கனெக்ட் பண்ண முடியாது. அந்த ஃபோனோட வர சார்ஜரை கனெக்ட் பண்ணும்போது தான் அதனுடைய பெஸ்ட்டை உங்களால் ரீச் பண்ண முடியும். ரொம்ப நாளைக்கு உழைக்கணும்னு கூட சொல்லலாம். ஸோ பயாசிங், சார்பளித்தல் முக்கியமானது. 2 வகையான சார்பளித்தல் இருக்குது. ஒன்று ஃபார்வர்ட் பயாசிங், முன்னோக்கு சார்பு. ரெண்டாவது பின்னோக்கு சார்பு. முன்னோக்கு சார்புனா என்ன சார் அப்படின்னா சிம்பிள். டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா தெரியும், நான் போட்டு காட்டுறேன். ஸோ பாசிட்டிவை வந்து பாசிட்டிவோடையும் நெகட்டிவை நெகட்டிவோடையும் கனெக்ட் பண்ணால் அந்த வகையான சார்பளித்தல் ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இப்படி புரிஞ்சுக்கலாம். பட் இது டெஃபினிஷன் கிடையாது. முன்னோக்கு சார்புனா என்னன்னா இப்படி சொல்லக்கூடாது, நம்ம ஈஸியாக இருக்கணும்ன்றது விட்டு அந்த டெர்மினல் சொல்கிறோம். கரெக்டான டெஃபினிஷன் வேறு. பேரியர் பொட்டென்ஷியலுக்கு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ணுறது தான் ஃபார்வர்ட் பயாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம அதை டீட்டெயில்டாக நம்ம கிளாஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். பட் இந்த கண்டென்ட்டில் ஃபார்வர்ட் பயாஸ்னா நான் ரிவர்ஸ் பயாஸ்னா சிம்பிளாக எனக்கு சொல்லுங்கள் சார்னா இப்படி சொல்லலாம். ப்ளஸ் ப்ளஸ் கனெக்ட் பண்ணுறேன், மைனஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறான், இது முன்னோக்கு சார்பு. இதையே ப்ளஸ்ஸை எடுத்துகிட்டு போய் மைனஸ் எண்ட்லையும் மைனஸ் எடுத்துகிட்டு போய் ப்ளஸ் எண்ட்லையும் மாற்றி கனெக்ட் பண்ணோம்னா அது பின்னோக்கு சார்பு. 2 வகையான சார்பு தான். ஸோ முன்னோக்கு சார்பு கனெக்ட் பண்ணால் என்ன சார்னா ப்ளஸ் ப்ளஸ் கனெக்ட் பண்ணால் ஆன் ஆகும், பின்னோக்கு சார்பு கொடுத்தா ஆஃப் ஆகும். ஸோ எனி டிவைஸ் ஒர்க் பண்ணுனா, ஒரு சாதனம் ஒர்க் பண்ணுனா சார்பளித்தல் முக்கியமானது. சார்பளித்தல் 2 வகைப்படும், முன்னோக்கு பின்னோக்கு சார்பு. இவங்க கேட்குற கேள்வி முன்னோக்கு சார்பில் என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ முன்னோக்கு சார்பு எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கோம், ப்ளஸ் ப்ளஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம், மைனஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இந்த நடுவில் இருக்குது பாருங்கள், நான் ஷேட் பண்ணுறேன் பாருங்கள், இந்த இடத்துக்கு பேர் தான் டெப்ளீஷன் ரீஜியன், குறைப்பு பகுதி அப்படின்னு சொல்லுவோம். இந்த டெப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும் அதுதான் கேள்வி. ஸோ ப்ளஸ் ப்ளஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, மைனஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கீங்க, ப்ளஸ் ப்ளஸ் ரிப்பல் ஆகும், எதிர்க்கும் விளக்கும் அப்படின்னு படிச்சிருப்போம். மைனஸ் மைனஸ் விளக்கும், அதனால் இந்த இடைவெளி குறையும். ஸோ கரெக்டான ஆன்சர் ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன அப்படின்னா ப்ளஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணுறது. ஃபார்வர்ட் பயாஸில் டயோட் ஆன் ஆகும், வேலை செய்யும். ரிவர்ஸ் பயாஸில் பின்னோக்கு சார்பில் வேலை செய்யாது. ஃபார்வர்ட் பயாஸில் அந்த குறைப்பு பகுதி குறையும். ஸோ 3 கேள்வி தான் கேட்க முடியும். ஃபார்வர்ட் பயாஸ்லாம் என்ன, ப்ளஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ். ஃபார்வர்ட் பயாஸில் டெப்ளீஷன் ரீஜன் என்ன ஆகும், டிக்ரீஸ் ஆகும், குறைப்பு பகுதி குறையும். 3வது ஃபார்வர்ட் பயாஸில் ஒர்க் ஆகுமா ஆகாதா, ஒர்க் ஆகும். ரிவர்ஸ் பயாஸில் ஒர்க் ஆகாது. பின்னோக்கு சந்தி சார்பில் வேலை செய்யாது, முன்னோக்கு சார்பில் வேலை செய்யும். இவ்வளோதான். ஸோ இந்த கொஸ்டினுக்கான விஷயம் சொல்லிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினாக நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்பிஎன் டிரான்சிஸ்டர், இதில் எந்த ஆப்ஷன் கரெக்டு அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ நம்ம எப்பயுமே இப்போ பார்த்து பழகிட்டு இருப்பீங்க, ஒரு 11 கொஷின்ஸ் பார்த்துட்டோம். 11th கொஷின். ஸோ நம்ம எப்படி சொல்லுவோம் சார், எப்படி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாருன்னு உங்களுக்கு தெரியும். எடுத்தவொடனே இதுக்கு ஆப்ஷன் போக முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தவொடனே டிரான்சிஸ்டர்னா என்ன, அதை பற்றி ஒரு ரெண்டு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும். டிரான்சிஸ்டர் அப்படின்றது டிரான்ஸ் ரெசிஸ்டருடைய காம்பினேஷனில் வந்தது தான் டிரான்சிஸ்டர். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், நம்ம இப்போ எந்த 21st செஞ்சுரி அப்படின்னும் போது நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை ஒவ்வொரு ஜென்ரேஷனாக பிரிச்சிருப்பாங்க. வேக்யூம் டியூப்ஸ், வெற்றிட குமிழ்கள், அதுதான் முதல் தலைமுறை. 2வது தலைமுறையில் எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம டிரான்சிஸ்டர் தான் உருவாக்கும். ஸோ டிரான்சிஸ்டர் கண்டுபிடிப்பு மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்பாக கருதப்படுது. டிரான்சிஸ்டர்னா என்ன சார்னா இட்ஸ் அ 3 டெர்மினல் டிவைஸ். டயோடுனா 2 டெர்மினல்னு சொன்னால் டிரான்சிஸ்டர் இஸ் அ 3 டெர்மினல் டிவைஸ். ட்ரையோடுன்னு கூட சொல்லலாம். 2 PN சந்தி டயோடு, 2 PN ஜங்ஷன் டயோட பேக் டு பேக் கனெக்ட் பண்ணால் நம்மளுக்கு டிரான்சிஸ்டர் கிடைக்கும். ஸோ டிஸ்பிளேல எடுத்தோம்னா 2 PN ஜங்ஷன் டயோட் சொன்னேன். ஸோ ஒரு PN இன்னொரு PN பேக் டு பேக்னா இப்படி இல்லை, எப்படி கனெக்ட் பண்ணணும், பேக் டு பேக் NPன்னு போடணும். போட்டோம்னா அது அப்படியே சேருங்க பார்ப்போம். PNனும் NPயும் சேர்ந்தா PNP வகை டிரான்சிஸ்டர் கிடைக்கும். இல்லை இன்னொரு வகைன்னா இங்கே மாற்றி எழுதணும். ஒரு PN NPன்னு எழுதுறேன், இன்னொன்று எழுதும்போது திருப்பி PN எழுதுறேன். பேக் டு பேக் கனெக்ஷன் இப்படி கனெக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கிறது NPNஆக இருக்கும். ஸோ அப்போ டிரான்சிஸ்டர் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 2 வகைப்படும். ஒன்று PNP, இன்னொன்று NPN. ஸோ இதில் பார்த்தீங்கன்னாவே தெரிஞ்சிடும். NPN கொஷின்லேயே தெரியுது உங்களுக்கு. இதில் 3 டெர்மினல் இருக்கும். எங்கே சார் டெர்மினல் இருக்குன்னா 1 2 3.
இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேர் எமிட்டர் அப்படின்னு சொல்லலாம். எமிட்டர் தமிழில் உமிழ்வான் அப்படின்னு சொல்லுவோம். இட் ஹாஸ் டு எமிட், உமிழணும், எலக்ட்ரானை உமிழற தொட்டு அது உமிழ்வான், எமிட்டர். ஸோ என்னன்றது எமிட்டர். இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் ஒரே லெட்டர் தாமா சிம்பிள் இ. நடுவில் இருக்கிறதுக்கு பேர் அடிவாயின்னு சொல்லுவாங்க, பேஸ். லாஸ்ட்ல இருக்கிறது கலெக்டர், சி, ஏற்பான். ஸோ ஒரு டிரான்சிஸ்டர் இஸ் அ 3 டெர்மினல் டிவைஸ். அதில் 3 டெர்மினல்ஸ் இருக்கும், எமிட்டர், பேஸ், கலெக்டர். பேர்லேயே அழகாக கொடுத்துருக்கோம், உமிழ்வான், ஏற்பான், அடிவாய். உமிழ்வான் எலக்ட்ரானை உமிழணும், ஏற்பான் வாங்கிக்கணும், அடிவாய் நடுவில் இருக்கும். ரைட். ஸோ உமிழ்வான் உமிழணும், அது உமிழ்றது தான் எது ரெண்டுத்துக்கும் போகும்னா அடிவாய்க்கும் ஏற்பானுக்கும் போகும். Emitter has to emit the electron, that electron goes to the base and collector. ஸோ கொஷின் முடிச்சிட்டேன். எமிட்டர் கொடுக்கணும், பேஸும் கலெக்டரும் வாங்கிக்கணும். அப்போ ஈக்குவேஷன் எப்படி வரும்? IE must be equal to IB plus IC. என்ன சார் லெட்டரே எனக்கு புரியலன்னா, பினா பேஸ் அடிவாய், சினா கலெக்டர், ஈனா எமிட்டர். இப்போ எது கொடுக்கணும்? இந்த ஈக்குவேஷன் பாருங்க, மாற்றி மாற்றி காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. இதில் எது கரெக்ட் காம்பினேஷன் உங்களுக்கு கேட்குறாங்க. சிம்பிள், எதுலேருந்து எங்கே போகுது பேர்லேயே வந்துடுச்சு. எமிட்டர் ஹஸ் டு எமிட், எமிட்டர் கொடுக்க போகுது, எது ரெண்டு வாங்கிக்குது? பேஸும் கலெக்டரும். இப்போ எந்த ஈக்குவேஷன் கரெக்டு? டி வில் பி த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ இப்போ டிரான்சிஸ்டரை பற்றி படிக்கும்போது உங்களுக்கு நான் என்னென்ன பாயிண்ட் சொன்னேன்னு ஞாபகம் வரணும். டிரான்சிஸ்டர் இஸ் டிரான்ஸ் ரெசிஸ்டர். 2 PN சந்தி டயோடுகளை சேர்த்தா கிடைக்கப்பெறும். 2 வகையான டிரான்சிஸ்டர் இருக்குது, ஒன்று NPN, இன்னொன்று PNP. NPNஆக இருக்கட்டும், PNPஆக இருக்கட்டும், அதில் 3 டெர்மினல் இருக்கும், எமிட்டர், பேஸ், கலெக்டர். ஸோ இதில் எமிட்டர் கொடுக்கணும், அதாவது உமிழ்வான் உமிழணும், ஏற்பானும் அடிவாயும் அதை பெற்றுக்கணும். அப்போ அந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கலாம். ஸோ வெரி சிம்பிள் கொஷின். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்மளுக்கு பார்க்க போகிற கொஷின், ஜினர் டயோட் நார்மலி ஆப்ரேட்ஸ் அட். ஜினர் டயோட் கீழ்கண்டவற்றுள் எப்போது செயல்படும் அப்படின்றது கேள்வி. ஸோ வழக்கம் போல் நம்ம ஸ்டைலுக்கு போயிடுவோம். டயோடை பற்றி சொல்லும் போதே நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன் இந்த செஷன் ஸ்டார்டிங்கில். டயோடு வந்து நிறைய வகை இருக்குமா. PN சந்தி டயோட், PN ஜங்ஷன் டயோடு ஒன்று, ஜினர் டயோடு ஒன்று, LED ஒன்று இருக்குது, ஸோ ஸ்காட்கி டயோடு, வேராக்டர் டயோடு, ஸோ ஃபோட்டோ டயோடு, சோலார் செல். ஸோ டயோட்ஸ் வந்து ஒரு 10 டைப்ஸ் கிட்ட நம்மளால சொல்லலாம். ஸோ இதில் முக்கியமான 2 டயோடுனா PN சந்தி டயோடும் ஜெனர் டயோடும். இப்போ கேள்வி எங்கேருந்து வந்திருக்குன்னா ஜெனர் டயோட்லேருந்து வந்திருக்கு. ஸோ அப்போ ஜெனர் டயோடை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தெரிஞ்சுக்கணும்? ஃபர்ஸ்ட் இதில் என்னென்னலாம் கேள்வி கேட்கலாம் ஜெனர் டயோடில். ஸோ ஜெனர் டயோடு அப்படின்றதுடைய சிம்பிள் கேட்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிள் கொடுத்துருக்கேன், சிம்பிள் பார்த்துங்க. இது அதனுடைய சிம்பிளாக இருக்கும். இது ஜெனர் டயோடோட சிம்பிள். இட்ஸ் அ 2 டெர்மினல் டிவைஸ்னு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். டயோடுனா 2 டெர்மினல் இருக்குமா, ப்ளஸ் மைனஸ். ஸோ சிம்பிள் பார்த்துக்கலாம். இதனுடைய பயன் என்ன? இது எந்த விதத்திலேருந்து PN சந்தி டயோட்லேருந்து வேறுபடுது? ஹவு த ஜெனர் டயோட் வேரிஸ் ஃப்ரம் த PN ஜங்ஷன் டயோட் அப்படின்னா அதனுடைய செயல்பாட்டில். PN சந்தி டயோட் சொல்லும்போது ஒரு பாயிண்ட் சொன்னேன், முன்னோக்கு சார்பில் ஆன் ஆகுமா, பின்னோக்கு சார்பில் ஆஃப் ஆகிடும். ஸோ இன் ஃபார்வர்ட் பயாஸ் இட் ஆக்சஸ் ஆன் ஸ்விட்ச், இன் ரிவர்ஸ் பயாஸ் இட் ஆக்சஸ் ஆஃப் ஸ்விட்ச், ஆஃப் ஆகிடும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஜெனர் டயோட் அப்படி கிடையாது. ஃபார்வர்ட் பயாஸ்லேயும் ஒர்க் பண்ணோம், ரிவர்ஸ் பயாஸ்லேயும் ஒர்க் பண்ணோம். ஸோ அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ அதனுடைய முக்கியமான பயன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அந்த கொஸ்டின் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸ்டெபிலைசேஷன், ஸோ சீரமைப்பானா பயன்படும். எதை சீரமைக்கும்னு சொல்லியிருந்தோம், அதுதான் கொஸ்டினாக இருந்தது. மின்னழுத்த சீரமைப்பான்னு சொல்லிட்டேன் டேரெக்டாக. ஸோ இப்போ நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஜெனர் டயோட் அப்படின்னு சொன்னால் அதனோட சிம்பிள் சொல்லிட்டேன். ஹவ் இட் இஸ் ஸ்பெஷல், ஏன் அது ஸ்பெஷல், வாட் இஸ் த ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த டயோட் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ அவங்க கேள்விக்கு வருவோம். ஜெனர் டயோட் நார்மலி ஆப்ரேட்ஸ் அட், இப்போ தான் சொன்னேன் அது ஃபார்வர்ட் பயாஸ்லேயும் ஒர்க் பண்ணும், ரிவர்ஸ் பயாஸ்லேயும் ஒர்க் பண்ணும். ஸோ ஆப்ரேட் அட் ரிவர்ஸ் பயாஸ் கண்டிஷன், ப்ரொவைடிங் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் த டயோடுன்னு சொன்னேன். ஸோ கான்ஸ்டன்ட் வோல்டேஜா கான்ஸ்டன்ட் கரண்டான்னு சொல்லும்போது நான் வோல்டேஜ் சொல்லியிருந்தேன். ஸோ ஆன்சர் அது ஒரு தனி ஒன் வேர்டு நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். ஸோ இப்போ அது எப்போ ஆப்ரேட் பண்ணுன்றதும் சொல்லியிருக்கேன். ரிவர்ஸ் பயாஸ் ப்ரொவைடிங் கான்ஸ்டன்ட் வோல்டேஜ், பின்னோக்கு சார்பு மற்றும் சீரான மின்னழுத்தத்தில் செயல்படும். சார் இதெல்லாம் நம்ம படிக்கிறோமே, வாட் இஸ் த யூஸ் அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். சிம்பிள், உன்னோட சார்ஜர் இருக்குமா, உன்னோட சார்ஜர், ஃபோன் சார்ஜர், நீங்கள் அன்றாடம் பயன்படுத்துகிற ஃபோன் சார்ஜரில் இருக்கிறது 2 டிவைஸ். ஒன்று டிரான்ஸ்ஃபார்மர் மின் மாற்றி, 2வது ஜெனர் டயோட். ஸோ ஜெனர் டயோடை வச்சு ஏன் சார் அங்கே ஏன்னா அந்த சார்ஜரில் ஏன் சார் ஜெனர் டயோட் இருக்குன்னா, நம்ம நீங்கள் உள்ளீடு கொடுக்குறது AC வோல்டேஜுமா 230 வோல்ட் கொடுக்குறீங்க, வெளியீடு எடுக்கிறது 5.5ஓ 6ஓ 10ஓ 12ஓ டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் வாட்டேஜ். இப்போ நீங்கள் பழைய காலத்து ஃபோன்னா 10 வாட் ஸ்டாண்டர்ட் அவுட்புட்னு சொல்லிடலாம். இப்போ அப்படி கிடையாது, நீங்கள் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் வாங்குறீங்க, 150 வாட்ஸ்லாம் கூட வருது. ஸோ வாட்டேஜ் சொல்கிறேன். இப்போ அது வேரி ஆகும்.
இன்புட் வேரி ஆனால் அவுட்புட் வேரி ஆகுன்றது பேசிக் லாஜிக். நம்ம வீட்டுக்கு வர இன்புட் கரண்ட் கான்ஸ்டன்ட்டாக 220 நிற்குமா சார் வோல்டேஜ் அப்படின்னா நிற்காது. ஸோ இன்புட் வோல்டேஜ் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும், இன்புட் கரண்ட் இன்க்ரீஸ் ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இன் ஜென்ரல் இன்புட் மாறிக்கிட்டே இருக்கு, உள்ளீடு மாறிக்கிட்டே இருக்கு. இப்போ வெளியீடு மாறுமா மாற செய்யாதான் மாறும். அதை மாறாத இருக்கிறதுக்கு தான் அந்த டயோட் போடுறோம். ஸோ இந்த டயோட் போடுறதோட முக்கியமான பயன் என்ன அப்படின்னா அவுட்புட் ஆஃப் த பர்டிகுலர் சார்ஜர் எப்பயுமே கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ காரணம் அதுக்குள்ளே இருக்கிற ஜெனர் டயோடு தான். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் வெறும் எலக்ட்ரானிக்ஸ்ன்னு வேகா படிக்காதுங்க. ஏன் அதை நம்ம சப்ஜெக்டில் கொடுத்துருக்காங்கன்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங் டே டு டே லைஃப்பில் நீங்கள் எல்லாத்தையுமே பயன்படுத்துறீங்க, பார்க்குறீங்க. எங்கே பார்க்குறீங்க அதோட முக்கியத்துவம் நாங்கள் சொல்கிறோம். சரியா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் கண்டிப்பாக நீங்களே சொல்லிடுவீங்க. ஸோ ஏன்னா அந்த மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். இந்த கொஷின் கேட்டிருக்கிறது சிலிக்கான் எஸ் டேஷ். ரொம்ப ஈஸி கொஷின், கண்டிப்பாக எல்லாருமே சொல்லிடலாம். சிலிக்கான் என்பது ஒரு எந்த கேட்டகரியில் வரும் அப்படின்னு கேட்குறாங்க. இது தொடர்ந்து நானே இந்த செஷன் ஆரம்பித்து ஒரு 3 to 4 டைம்ஸ் சொல்லிட்டோம்மா. ஸோ நம்ம ஃபிசிக்ஸில் இயற்பியலில் கடத்திகள் பார்த்துருக்கோம். கெமிஸ்ட்ரியில் நீங்கள் அந்த பீரியாடிக் டேபிள் பார்த்துருப்பீங்க. 118 எலிமெண்ட்ஸ் இருக்குது, 118 தனிமம் இருக்குது. அதை 3 கேட்டகரியாக பிரிச்சிருப்போம். அதில் கடத்திகள், காப்பான்கள், குறை கடத்திகள், தட் இஸ் கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர்னு பார்த்துருக்கோம். ஸோ இதில் வாட் ஆர் கண்டக்டர்ஸ், வாட் ஆர் இன்சுலேட்டர்ஸ்ன்றது கெமிஸ்ட்ரி ஆஸ்பெக்டில் சொன்னால் எதெல்லாம் வந்து மெட்டல்ஸ் ஆர் ஆல் த கண்டக்டர்ஸ், எதெல்லாம் உலோகமோ அனைத்து உலோகங்களும் மின்சாரத்தை கடத்தும். ஸோ கெமிஸ்ட்ரி சார் சொல்லியிருப்பாரு. நிறைய ஃபிசிக்ஸில் நாங்கள் வந்து ரெசிஸ்டிவிட்டி அடிப்படையில் சொல்லியிருக்கோம். ஸோ டெஃபினிஷன்ஸ் நிறைய இருக்குது. இன் ஜென்ரல் பொருட்களை எத்தனை வகையாக பிரிக்கிறோம்? 3 வகையாக. இதில் குறை கடத்திகளுக்கும் நான் சொன்ன நிறைய எக்ஸாம்பிள் இருக்குமா, பட் நம்ம ஜென்ரலாக பார்க்கறது 2 தான் சொன்னேன். நான் 2 சொன்னேன், சிலிக்கானும் ஜெர்மானியமும். ஸோ கொஸ்டினே அதுதான். சிலிக்கான் என்பது எந்த கேட்டகரியில் வரும்? வெதர் இட் இஸ் அ கண்டக்டர்? நோ. ஸோ அது கண்டக்டர் கிடையாது. அப்போ இது ராங் ஆப்ஷன். சூப்பர் கண்டக்டர் அது ஒரு புது டாபிக் மாதிரி. நம்ம எலக்ட்ரிசிட்டி படிக்கும் போது சொல்லியிருப்போம். இப்போ நான் சொன்ன இந்த 3 கேட்டகரியில் தான் 4வது கேட்டகரி 1911 கண்டுபிடிக்கப்பட்டது. அதுதான் அதிமின் கடத்திகள். அது ஜஸ்ட் தெரிஞ்சிங்க, அதனால சொல்கிறேன். ஒவ்வொரு ஆப்ஷனும் ஏன் ஃபஸ்ட்டு வரக்கூடாது, ஏன் செகண்ட் வரக்கூடாதுன்றதும் தெரிஞ்சுக்கணும். நான் ஸ்ட்ரெயிட்டாக சொல்லிடலாம் சிலிக்கான் இஸ் செமி கண்டக்டர்னு சொல்லிடலாம், பட் ஏன் அது வரக்கூடாது, ஏன் நான் அதிமின் கடத்திகளை டிக் பண்ணலை அப்படின்னா அதிமின் கடத்திகள்ன்றதுக்கு மின் தடையே இல்லாத கடத்தி. ஸோ கடத்திகளை அதிமின் கடத்திகளாக மாற்றலாம் எப்பன்னா மிக குறைந்த வெப்பநிலையில். இதை கண்டுபிடிச்சது கமர்லி நோன்ஸ் அப்படின்றவர். நம்ம அதை பற்றி கிளாஸஸில் பார்க்கலாம். ஸோ இப்போ ஆப்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிடும். சிலிக்கான் வந்து கண்டக்டர் கிடையாது, ஸோ அது கடத்தி கிடையாது. அதிமின் கடத்தியாக கிடையாது, ஏன்னா அதுக்கு மின் தடை உண்டு. இட் ஹாஸ் ரெசிஸ்டன்ஸ், ஸோ இட் நெவர் பிகம் எ சூப்பர் கண்டக்டர். த கண்டிஷன் ஃபார் த சூப்பர் கண்டக்டர், அதிமின் கடத்திகளாக ஒரு பொருள் செயல் பண்ணணும்னா அதுக்கு மின் தடை இருக்கக்கூடாது. ஸோ அந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட். தென் அப்போ எது கரெக்ட் ஆப்ஷன்னா சி இஸ் த கரெக்ட் ஆப்ஷன். குறை கடத்தி. உலோகம் கண்டிப்பாக கிடையாது. ஸோ சிலிக்கான் மெட்டலானா கிடையாது. ஸோ மெட்டல்ஸ்னால் லஸ்டரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும், கண்டக்டிவிட்டி இருக்கணும். சிலிக்கான் இஸ் நாட் அ லஸ்டரஸ் மெட்டீரியல். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிலிக்கான்ன்றது மண். ஸோ இட் இஸ் நாட் அ லஸ்டரஸ். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஷன் ரூல்ட் அவுட் ஆகிடும். இப்போ எது பெட்டர் ஆப்ஷன், கரெக்டான ஆப்ஷன் அப்படின்னா குறை கடத்தி வில் பி த கரெக்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்ம கொடுத்துருக்கிறது வந்து இதுவும் நம்ம நீங்கள் டைரெக்டாகவே சொல்லிடலாம். டியூரிங் ஃபார்வர்ட் பயாஸ் அண்ட் ரிவர்ஸ் பயாஸ் ஐடியல் டயோட் ஆஸ் டேஷ் ரெஸ்பெக்டிவ்லி. ஒரு நல்லியல்பு டயோடு முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு சார்பில் டேஷை பெற்றிருக்கும். இது கொஸ்டினாக இருக்குது. ஸோ டயோட்னா என்னன்னு சொல்லியாச்சு, எத்தனை வகையான டயோட்னான்னு சொல்லியாச்சு. டயோட்னா 2 ஸ்டேட் டிவைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். இது ஸ்டேட்ஸ் இருக்கும், 2 ஸ்டேட் இருக்கும். ஒன்று ஆன் ஸ்டேட், இன்னொன்று ஆஃப் ஸ்டேட். ஒன்று ஆன் ஆகிறது, இன்னொன்று ஆஃப் ஆகிறது. எப்போ ஆன் ஆகும் எப்போ ஆஃப் ஆகும்னு உங்களுக்கு தெரியும். டயோடு எப்போ ஆன் ஆகும்? முன்னோக்கு சார்பில் ஃபார்வர்ட் பயாஸில். ரிவர்ஸ் பயாஸில் ஆஃப் ஆகும். ரைட். ஸோ ஆன் ஆகுதுன்னா என்ன அர்த்தம்? கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம். கரண்ட்டை எப்போ கண்டக்ட் பண்ணோம்? ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருந்தான்னு சொல்லியிருந்தேன். ரெசிஸ்டன்ஸ் ஐயா இருக்குன்னு வச்சுப்போம், மின் தடை அதிகமாக இருக்குன்னு வச்சுப்போம். அது வழியாக கரண்ட் பாஸ் ஆகுமானா பாஸ் ஆகாது. ஸோ நான் என்ன சொல்கிறேன், முன்னோக்கு சார்பில் டயோடு ஆன் ஆகும்னு சொல்கிறோம். ஆன் ஆகும்னா அது கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுது. எப்போ கரண்ட்டை கண்டக்ட் பண்ணோம்? ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்தால். ஸோ குறைந்த மின்தடை. கொஸ்டின் பாருங்கள், டியூரிங் ஃபார்வர்ட் பயாஸ் டயோட் என்ன பண்ணோம்? கண்டக்ட் பண்ணோம். அப்படின்னா மின்தடை குறைவாக இருக்கணும். ஸோ மின்தடை எங்கே குறைவுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ 0 ரெசிஸ்டன்ஸ் வராது. ஸோ 0 ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ் 0 வராது, ரெசிஸ்டன்ஸ் 0 வரும். மின்தடை குறைவு, 0 மின்தடை. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சொல்கிறேன். இன்னும் போல 2 இருக்குது 0 மின்தடை. அதை எப்படி ரூல்ட் அவுட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். மிச்சம் 2 வராது. ஸோ 4 ஆப்ஷனும் நீங்கள் செக் பண்ணணும். ஒரு ஆப்ஷன் முதல்ல பார்த்து டிக் பண்ணக்கூடாது. எல்லாத்துலேயும் 2 2 இருக்கும். ஸோ முதல் கொஷின், ஃபார்வர்ட் பயாஸில் டயோட் கண்டக்ட் பண்ணணும்.
முன்னோக்கு சார்புல டயோடு வந்து கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், அதனால அதுக்கு ரெசிஸ்டன்ஸ் இருக்காது, ஸோ 0. பின்னோக்கு சார்புல என்ன சொன்னேன், டயோட் கண்டக்ட் பண்ணாதுன்னு சொன்னேன். ஸோ அப்படின்னா ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆனால் எப்போ ஆஃப் ஆகும், ஸோ ரெசிஸ்டன்ஸ் முடிவிலா இருந்தா, ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டியாக இருந்தா, ஸோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டினா கண்டக்ட் பண்ணாது. ரெசிஸ்டன்ஸ்னுடைய தலைக்கு கொஷின் எப்படி ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க பாருங்க. ரெசிஸ்டன்ஸ் மின்தடை, தமிழில் கடத்து திறன் ரெண்டும், மின்தடை கடத்து திறன் ரெண்டும் ஆப்போசிட். ஸோ மின்தடையினுடைய தலைகீழி தான் கடத்து திறன். ஸோ மின்தடை தெரிஞ்சா மின் கடத்து திறன் சொல்லிடலாம், கண்டக்டன்ஸ் சொல்லிடலாம். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, 0 ரெசிஸ்டன்ஸ் சொன்னேன். கண்டக்டன்ஸ் எப்படி இருக்கணும்னு சொன்னேன். ஸோ ஃபார்வர்ட் பயாஸில் முன்னோக்கு சார்பில் என்ன சொல்லியிருக்கோம், முன்னோக்கு சார்பில் கரண்ட் கண்டக்ட் பண்ணோம் அப்படின்னா மின்தடை 0, ரைட்டு, அதை டிக் பண்ணிட்டோம். பின்னோக்கு சார்பில் கரண்ட்டை வந்து என்ன பண்ணாதுன்னா கண்டக்ட் பண்ணாது, அப்படின்னா மின்தடை எவ்வளோன்னு சொன்னேன், இன்ஃபினிட்டி, முடிவிலா. முடிவில 1/∞ 0, கடத்து திறன் 0. ஸோ கொஷின் என்ன சொல்கிறேன்றது புரியுதா பாருங்க. மின்தடை ஏன் 0, முன்னோக்கு சார்பில் கரண்ட் போகுது அதனால் மின்தடை இல்லை 0. பின்னோக்கு சார்பில் கரண்ட் போல அப்படின்னா மின்தடை முடிவிலி, ரெசிஸ்டன்ஸ் இன்ஃபினிட்டி, கடத்து திறன்றது 1 ரெசிஸ்டன்ஸ். ஸோ 1/∞ பிகம்ஸ் என்ன ஆகும், 1/∞ becomes 0. ஸோ அதனால 0 கண்டக்டன்ஸ் அண்ட் 0 ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஆப்ஷன். ஸோ முன்னோக்கு சார்பில் 0 ரெசிஸ்டன்ஸும் பின்னோக்கு சார்பில் 0 கண்டக்டன்ஸும், இது 0 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கண்டக்டன்ஸ்னு எழுதிருக்கலாம். அவங்க பூஜ்ஜிய கடத்து திறன் மற்றும் பூஜ்ஜிய மின்தடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நல்லியல்பு டயோட் முன்னோக்கு மற்றும் பின்னோக்கு சார்பில் டேஷ் பெற்றிருக்கும். ஸோ ஏ ஆப்ஷன் நம்ம எடுத்துக்கலாம். 0 கண்டக்டன்ஸ் அண்ட் 0 ரெசிஸ்டன்ஸ், 0 ரெசிஸ்டன்ஸ் அண்ட் 0 கண்டக்டன்ஸ்னு கூட எழுதிருக்கலாம், மாற்றி கொடுக்கலாம். ஸோ ஆப்ஷன் நான் சொல்லிட்டேன். சரி, ஐடியல் டயோட் அப்படின்னு கேட்டால் ஃபார்வர்ட் பயாஸில் கண்டக்ட் பண்ணும் 0 ரெசிஸ்டன்ஸ். ஸோ ரிவர்ஸ் பயாஸில் இன்ஃபினைட் ரெசிஸ்டன்ஸ். தமிழில் சொன்னால் முன்னோக்கு சார்பில் 0 மின்தடை, பின்னோக்கு சார்பில் முடிவிலா மின்தடை. மின்தடையை வச்சு அவங்க கடத்து திறன்ற ஒரு புது டாபிக்கை கேட்குறாங்க. கடத்து திறன்றது 1 மின்தடைன்னு புரிஞ்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஈஸி நீங்கள் சொல்லிடலாம், பட் அதில் ஒரு ட்ரிக்கி மட்டும்தான் இருக்குது, அந்த ட்ரிக்கை மட்டும்தான் நான் ரிவீல் பண்ண போகிறேன். மற்றபடி ஆன்சர் உங்களுக்கு தெரியும். ஸோ விச் மெட்டீரியல் ஹஸ் த ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி, கீழ்கண்டவற்றுள் அதிக மின் கடத்து திறன் கொண்ட தனிமம் எது? நம்மளுக்கு தெரியும், பொதுவாக மெட்டல்ஸ் ஆர் த கண்டக்டர்ஸ், கண்டக்டிவிட்டி மெட்டல்ஸ்க்கு தான் இருக்கும். ஸோ இன்சுலேட்டருக்கோ இல்லை செமிகண்டக்டருக்கோ காப்பான்களுக்கோ குறை கடத்திக்கோ கடத்துத்திறன் இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கண்டிப்பாக மெட்டல்ஸ் தான். ஸோ இதில் எந்த மெட்டல், எல்லாமே மெட்டலா, சில்வர் மெட்டல், ஸோ லெட்டு கொடுத்துருக்காங்க, அலுமினியம் கொடுத்துருக்காங்க, ஸ்டீல் கொடுத்துருக்காங்க, எல்லாமே கரண்ட்டை கண்டக்ட் பண்ணுமே சார். நான் என்ன மாதிரி கொஷின் திங்க் பண்ணுறது அப்படின்னா, கண்டக்டிவிட்டிக்கான இதுக்கான மெட்டீரியல் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய 12th புக்கில் கொடுக்கப்பட்டிருந்தது. ஸோ இருக்கிறதுலையே ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்ட், ஈவன் கெமிஸ்ட்ரி புக்கில் இருக்குது. அதிகமான கண்டக்டிவிட்டி எதுக்கு இருக்குன்னா வெள்ளிக்கு இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்க்கும்போது ஒயர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது, சார் வெள்ளியிலையா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு கேட்கலாம். வெள்ளி தான் அதிக கடத்துத்திறனை பெற்றிருக்கு, ஆனால் வெள்ளியில் ஒயரை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியாது எக்கனாமி அடிப்படையில். அதனால் நெக்ஸ்ட்டுக்கு போகிறோம், அடுத்தது காப்பர் வரும், அதுக்கு அப்புறமா அலுமினியம் வரும். ஸோ அந்த ப்ரியாரிட்டி வைஸில் ஸோ அதிக கடத்துத்திறன் கொண்ட தனிமம்னா வெள்ளி தான், சில்வர் தான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் சொன்னேன், செகண்ட் ஆப்ஷன் காப்பர் வரும், தேர்ட் ஆப்ஷன் அலுமினியம் வரும். ஸோ இந்த ஆர்டரில் போயிட்டே இருக்கும். ஸோ அது ஒரு டேபிளாகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ த மெட்டீரியல் வித் த ஹையஸ்ட் எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி இஸ் சில்வர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ஈஸியான கொஸ்டின் மாதிரி. விச் ஒன் ஹாஸ் அ நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது கேள்வி. கீழ்கண்டவற்றுள் எந்த பொருள் எதிர்மறை வெப்பநிலை மின்தடை எண் கொண்டது? ஸோ அது முதல்ல எங்கே இருந்து வந்தது அது தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம மெட்டீரியல்ஸை 3ஆக பிரிக்கிறோம்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது கண்டக்டர், இன்சுலேட்டர், செமி கண்டக்டர், கடத்தி, காப்பான், குறை கடத்தின்னு தெரியும். கடத்தினா என்ன சார், ரெசிஸ்டன்ஸுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்? டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்கும் ரிலேஷன் இருக்குமா? இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின், நம்ம எப்போ பார்த்தாலும் கேட்கக்கூடிய கொஷின், மாற்றி மாற்றி கேட்பாங்க. ஸோ தெளிவாக புரிஞ்சுங்க. கடத்தி இருக்கு, வெப்பநிலை அதிகரிக்குது, மின்தடை அதிகரிக்கும். when the resistance of the conductor increases, temperature increases. when the temperature increases, resistance increases. temperature decreases, resistance decreases. கடத்திகளுக்கு ஏறினா ஏறும், குறைஞ்சா குறையும். டைரக்ட் ரிலேஷன் சொல்லலாம். இன்சுலேட்டர் அண்ட் செமி கண்டக்டருக்கும், தட் இஸ் காப்பான்களுக்கும் குறை கடத்திகளுக்கும் போனீங்கன்னா அப்படியே ஆப்போசிட். வெப்பநிலை அதிகரிக்குது, மின்தடை குறையும். வெப்பநிலை குறையுது, மின்தடை அதிகரிக்கும். இன்வெர்ஸ் ரிலேஷன்ஷிப். ஸோ டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் தொடர்பு இருக்குது, வெப்பநிலைக்கும் மின்தடைக்கும் தொடர்பு இருக்குது.
டைரக்டா இன்டைரக்டான்ற வந்து அந்த பொருளை பொறுத்து வேரி ஆகும். கண்டக்டர்ஸ் அந்த டைரக்ட் ரிலேஷன், இன்சுலேட்டர் அண்ட் செமிகண்டக்டர் எதிர்மறை தொடர்புடையதுன்னு சொன்னேன். இதை விவரிக்கும் போது மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷனாக எழுதும்போது ஒரு எக்ஸ்பிரஷன் வரும். இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம எலக்ட்ரிக்கல்ஸில் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி படிக்கும்போது வந்திருக்கும். இதில் ஆர்டி ஈக்குவல் டு R0 1 + α_t அப்படின்னு ஒரு 12th புக்கில் ஒரு ரிலேஷன் ஒன்று கொடுத்துருப்பாங்க, டெல்டின்னு கொடுத்துருப்பாங்க. இதுதான் அந்த மின்தடைக்கும் வெப்பநிலைக்கும் உள்ள தொடர்பை தெரிவிக்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் சமன்பாடு. இதில் ஆல்ஃபான்னு ஒரு டேர்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வெப்பநிலை மின்தடை எண். இது 2 வகையில் இருக்கும். ஆல்ஃபா வந்து பாசிட்டிவாகவும் இருக்கலாம், ஆல்ஃபா வந்து நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஸோ கேள்வி 2 எக்ஸ்ட்ரா கேள்வி நான் சொல்லிட்டேன். ஆல்ஃபா பாசிட்டிவாக இருந்தால் அது கண்டக்டர், ஆல்ஃபா நெகட்டிவில் வந்தால் அது இன்சுலேட்டரும் செமிகண்டக்டரும். இன்சுலேட்டரும் செமிகண்டக்டர்னா காப்பானும் குறைகடத்தியும். எந்த மெட்டீரியலுக்கு ஆல்ஃபா நெகட்டிவாக இருக்கோ அதுக்கு இன்னொரு பேர் கூட சொல்லுவாங்க, அதுக்கு பேர் தெர்மிஸ்டார்ஸ்னு பேர். THERMISTOR தெர்மிஸ்டார் அப்படின்னு பேர். ஸோ இப்போ அதில் ஐடியா வந்திருக்கும் எதுக்கு நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்றது கேள்வி. எதுக்கு? ஒன்று இன்சுலேட்டர் எடுக்கணும், காப்பான் எடுக்கணும், இல்லை குறைகடத்தி எடுக்கணும். இதில் எது காப்பான் பாருங்கள். காப்பர் பெட்டர் கண்டக்டர், கண்டக்டர் உலோகம். நைக்ரோம் கண்டக்ட் பண்ணோம், நைக்ரோம் நம்ம ஹீட்டிங் காயிலில் யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் அ கண்டக்டர். ஈவன் தோ இட் இஸ் அன் அலாய், இட் கண்டக்ட்ஸ். அலுமினியம் கண்டக்டர். ஸோ எது ஆப்ஷனாக இருக்கும்? ஆன்சர் இஸ் மைக்கா. ஸோ இப்போ நிறைய விஷயம் சொல்லிட்டேன். வெப்பநிலை அதிகரித்து மின்தடை அதிகரித்தால் அது கடத்தி, வெப்பநிலை அதிகரிக்கும் போது மின்தடை குறைந்தால் அது காப்பானா இருக்கலாம், இல்லை குறை கடத்தியாக இருக்கலாம். ஸோ ஆல்ஃபா வந்து என்னன்னு சொன்னேன், அந்த ஃபார்முலாவில் ஆல்ஃபா எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோம். ஆல்ஃபா வச்சு ப்ளஸ் மைனஸ் சொல்லலாம். ப்ளஸ்னா என்ன, மைனஸ்னா என்ன, எதுக்கு ப்ளஸ் எதுக்கு மைனஸ், மைனஸ் இருந்தால் அந்த பொருளுக்கு பேர் என்னன்னு கேட்பாங்க, தெர்மிஸ்டார்ஸ். ஸோ இது சொல்லிட்டேன். இது இந்த கொஷினுக்கான ரிலேட்டட் கண்டென்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நான் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் நம்ம சொன்னதுலேருந்தே கொஷின் வந்திருக்கு. ஸோ இதை நான் சொல்லவே தேவையில்லை, நீங்களே சால்வ் பண்ணிடலாம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். when the temperature increase in a semiconductor its resistance, குறைகடத்திகளின் வெப்பநிலை அதிகரித்தால் மின்தடை என்ன ஆகும்னு கேட்டிருக்காங்க. இப்போ தான் சொன்னேன். ஸோ மின்தடையும் வெப்பநிலையும் டைரக்ட் ரிலேஷன். ஸோ அதை பற்றி தான் பார்த்துருந்தோம். கடத்திகளுக்கு அதிகமாகும், கம்மியாகும். குறை கடத்திகளுக்கும் காப்பான்களும் இன்வெர்ஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கொஷின் வந்துருச்சு. when the temperature increase in a semiconductor, குறை கடத்திகளின் வெப்பநிலை அதிகரிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ மின்தடை என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக குறையும். இதே கேள்வி கடத்தின்னு கொடுத்துருக்காங்க, அப்போ என்ன ஆகும்னா அதிகரிக்கும். காப்பான்னு கொடுத்துருக்காங்க, குறையும். ஸோ ஒரே கொஷின் தான், நம்ம அதை மாற்றி கேட்பாங்க அடிக்கடி. அது வந்து நம்ம யூபிஎஸ்சியில் கூட பார்க்கக்கூடிய கொஷின், நீட்டில் அடிக்கடி கேட்கக்கூடிய கொஷின். ஸோ இட்ஸ் ரிப்பீட்டட் டாபிக் அண்ட் ரிப்பீட்டட் கொஷின் எலக்ட்ரானிக்ஸ்லன்றதை சொல்ல வரேன், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இது தெரிஞ்சுங்க. கண்டக்டர், இன்சுலேட்டர், செமிகண்டக்டர், டெம்பரேச்சர் ரிலேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம்ப்பா. என்ன கொஷின் கேட்டிருக்காங்க பாருங்கள். ஹார்ட்லி ஆசிலேட்டர் இஸ் அ, ஹார்ட்லி அலையியற்றி என்பது என்ன அப்படின்றது கேள்வி. ஆசிலேட்டர்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு தான் அந்த கொஷினுக்குள்ளே போகணும். ஸோ உள்ளே வந்துடலாம். ஸோ ஆசிலேட்டர் அப்படின்னு சொன்னால் அலையியற்றி. என்ன சார் பண்ணணும்? அலையியற்றினா என்ன சார்னா, நம்ம வந்து கொடுக்கறது டிசி வோல்டேஜாக இருக்கணும், அதை ஏசியாக கன்வெர்ட் பண்ணணும். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோமா எலக்ட்ரிசிட்டியில், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி மின்னோட்டவியலில். மின்னோட்டம் இரு வகைப்படும், நேர்திசை மாறுதிசை. நேர்திசைனா ஏசி, டிசி, மாறுதிசைனா ஏசி. ஸோ இங்கே நம்ம வீட்டுக்கு வர்றது மாறுதிசை, நம்ம பேட்டரி ஃபோன்லலாம் இருக்கிறது டிசின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ அலையியற்றி என்ன பண்ணணும்? கொடுக்குற டிசி பொட்டன்ஷியலை, டிசி மின்னழுத்தத்தை வாங்கின்னு அதை ஏசி அலையாக மாற்றணும். அதுதான் அலையியற்றியோட வேலை. ஸோ இதில் எந்த அலை வருது? ஏசி அலை வரலாம், இல்லை சைன் அலை வரலாம், காஸ் அலை வரலாம், ஸ்பைக்ஸ்ன்னு சொல்லுவோமே, ஹார்ட் பீட்டில் கூட இசிஜியில் காட்டுமே, அது கூட அலை தான். ஸோ அலை நிறைய வகைப்படும். எந்த அலையை உருவாக்குது அப்படின்றத பொறுத்து அலையியற்றியை 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று சைன் வகை அலையியற்றி, சைனுசாய்டல் ஆசிலேட்டர். இன்னொன்று நான் சைனுசாய்டல் ஆசிலேட்டர். சைன் அலையை உருவாக்குனா அது சைன் அலையியற்றி, சைன் அல்லாத அலையை உருவாக்குனா அது நான் சைனுசாய்டல் சொல்லுவோம். இதெல்லாம் நான் ஏன் சார் தெரிஞ்சுக்கணும்னா, சிம்பிள். ஒரு இன்வெர்டர் வாங்க போகிறீங்க, வீட்டில் இன்வெர்டர் போடுறோம். இன்வெர்டர் தனியாக வரும், பேட்டரி தனியாக வரும். ஏன் இன்வெர்டர் போடணும் அப்படின்னா, பேட்டரி டிசி வோல்டேஜை சேவ் பண்ணுறது, டிசி கரண்ட்டை சேவ் பண்ணுறது. நம்ம வீட்டுக்கு வர்றது ஏசி கரண்ட், ஏசியை தூக்கி டிசியை சார்ஜ் பண்ணணும், டைரெக்டாக கொடுக்க முடியாது. ஸோ அதுக்கு இன்வெர்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இன்வெர்டர் டியூரிங் சார்ஜிங், மின்னேற்றம் செய்யும் பொழுது ஏசியை டிசியாக மாற்றி சேவ் பண்ணும் சார்ஜை. கரண்ட்டு போயிடுச்சு, சேவ் ஆகிருக்கிற டிசியை ஏசியாக கன்வெர்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
ஸோ அப்போ அந்த இன்வெர்ட்டருடைய வேலை ஏன் பேர் அழகாக வச்சுருக்காங்க பாருங்க. இன்வெர்ட்டர் அப்படின்றது இன்வெர்ட் பண்ணுது. ஏசி டு டிசி பண்ணோம் சார்ஜிங் அப்போ, டிசி டு ஏசி பண்ணோம் டிஸ்சார்ஜிங் அப்போ. ஸோ இப்போ இந்த அலையியற்சினா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட 2 வகை சொல்லிட்டேன். இந்த அலையியற்சியில் ஒரு ஃபீட்பேக்குன்னு ஒன்று சொல்லுவாங்க, பின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன வகையான பின்னூட்டம்னு கேட்பாங்க பொதுவாக. அது பாசிட்டிவ் ஃபீட்பேக், பெருக்கியாக இருந்தால் நெகட்டிவ் ஃபீட்பேக் வரும். ஸோ அது என்னன்னு நம்ம சப்ஜெக்ட்குள்ளே வரும்போது கேட்கக்கூடிய கொஸ்டின் என்னவா இருக்கும், அலையியற்சினா எதை எதுவாக மாற்றுது, எத்தனை வகையான அலையியற்சி சொல்லிட்டேன். நெக்ஸ்ட் வந்து அதில் வேற என்ன சார் கேட்க முடியும்னு சொல்லியிருந்தேன். அலையியற்சியை என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கும், அலையியற்சினா 3 காம்பனன்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன்று வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேங்க் சர்க்கியூட்னு சொல்லுவாங்க, தொட்டி சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. டேங்க் TANK டேங்க் சர்க்கியூட், தொட்டி சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. அது சரியா வரலங்க, அழிச்சிட்டு அதுறேன். ஸோ நான் சுற்று இதில் ஒரு அலையியற்சியில் இருக்க வேண்டிய 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ். ஒன்று டேங்க் சர்க்கியூட், தொட்டி சுற்று அப்படின்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து இம்பார்ட்டன்ட் வந்து ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து ஆம்ப்ளிஃபயர். தமிழில் என்னன்னு சொல்கிறேன் அப்படின்னா ஆம்ப்ளிஃபயர், AMPLIFIER எழுத வரல. ஸோ தொட்டி சுற்று, பின்னூட்டம், பெருக்கி அப்படின்னு 3 இருக்கணும். இதில் நம்மளுக்கு தேவையான டாபிக் எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த டேங்க் சர்க்கியூட்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ தான் சொன்ன ஒரு அலையியற்சியில் 3 பகுதிகள் இருக்கணும், டேங்க் சர்க்கியூட், ஃபீட்பேக், ஆம்ப்ளிஃபயர். இதில் டேங்க் சர்க்கியூட்டில் என்னென்னலாம் சார் இருக்கலாம் அப்படின்னா இவங்க கொடுத்த எல்லாமே இருக்கலாம். ஃபேஸ் ஷிஃப்ட், ஆர்சினா ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டரும் இருக்கலாம், இல்லை கிறிஸ்டல் இருக்கலாம், படிக அலையியற்சி இருக்கலாம். இப்போ உன்னோட வாட்சில் எடுத்தினா ஒரு அலையியற்சி இருக்குது. ஸோ வாட்சில் குவாட்ஸுன்ற கிறிஸ்டலை பயன்படுத்தி தான் உங்களுக்கு அந்த ஆசிலேஷன்ஸை கிரியேட் பண்ணுறாங்க. 1 செகண்ட் டக்குன்னு நகர்ந்து பாருங்கள். வாட்சில் குவாட்ஸுன்னு போட்டு தான் அங்கே யூஸ் பண்ணிக்கிறது கிறிஸ்டல் ஆசிலேட்டர். ஸோ அந்த மாதிரி ஹார்ட்லி ஆசிலேட்டரில் எதை சார் பயன்படுத்தியிருக்காங்கன்னா எல்சியை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு ஐடியா சொல்லிட்டேன். ஆசிலேட்டர்னா என்ன, எத்தனை வகையான ஆசிலேட்டர் இருக்குது, அதில் என்ன ஃபீட்பேக் இருக்குது, நெகட்டிவ் பின்னூட்டம், எதிர்மறை பின்னூட்டம் அப்படின்னு சொல்லுவோம், அது இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ஆசிலேட்டரில் அதில் 3 இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட்ஸ் நேம் சொன்னேன். அதில் டேங்க் சர்க்கியூட்டில் என்ன இருக்குதுன்றதை வச்சு அது டிஃப்ரெண்ட் கிளாஸாக பிரிக்கிறோம். ஸோ ஆர்சி ஆசிலேட்டர்னா அதோட தொட்டி சிட்டில் ஆரும் சிஆர், ஆர்னா மின்தடை, சீனா மின்தேக்கி. இல்லை சார் இண்டக்டன்ஸ் சுருள், சீனா மின்தேக்கி, அது இருந்தால் எல்சின்னு சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு கேட்டிருக்க கேள்விக்கான ஆன்சர் எல்சி சர்க்கியூட். ஸோ எல்சி ஆசிலேட்டர் வகை. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம் பாருப்பா. The energy band formed due to the valence orbital is called. ஈஸி கொஸ்டின், நீங்களே சொல்லிடுவீங்க. இணைத்திறன் சுற்றுப்பாதைகளில் உருவாக்கப்படும் ஆற்றல் அட்டை டேஷ் என அழைக்கப்படுகிறது. நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேம்மா, திடப்பொருளில் ஸோ நம்மளுக்கு வந்து அந்த ஆர்பிட்டால்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகிறதுனால கிடைக்கிறது தான் பேண்ட், பட்டைகள்னு சொல்லுவோம். இதில் பொதுவாக 2 பட்டை நான் சொல்லியிருந்தேன், இணைத்திறன் பட்டை, கடத்து பட்டை. கடைசி கூட்டில் இருக்கிற எலக்ட்ரான்களுக்கு பேர் இணைத்திறன் எலக்ட்ரான்கள். The electron present in the outermost shell is called the valence electron and the band is called the valence band. அதுக்கு மேலே இருக்கிறது தான் கடத்து பட்டைன்னு சொல்லியிருந்தேன். கேள்வி என்ன பாருங்க, the band formed due to the valence orbital. ஸோ இணைத்திறன் சுற்றுப்பாதைகளால் உருவாக்கப்படும் பட்டை என்ன பட்டை, இணைத்திறன் பட்டை. ஸோ வேலன்ஸ் பேண்ட் இஸ் த ஆன்சர். ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ்லி அதை டிஸ்கஸ் பண்ணதே தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஈஸி கொஸ்டின். நெக்ஸ்ட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினாக கொடுத்துருக்கிறது ஒரு புது டாபிக், கண்டிப்பாக அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த யூனிவர்சல் கேட்? கீழ்கண்ட எந்த வாயில் யூனிவர்சல் கேட் என அழைக்கப்படுகிறது? ஸோ அப்படின்னா கேட்னா என்ன அது தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி தெரிஞ்சால் தான் இந்த கொஸ்டின் வர முடியும். ஸோ கேட் அப்படின்னு சொன்னால் விச் ஹஸ் 2 or more number of input, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட உள்ளீடுகளை பெற்றிருக்கும் ஒரே ஒரு வெளியீடு தான் இருக்கும். ஸோ இன்புட்ஸ் நிறைய இருக்கும், எத்தனை வேணாலும் இருக்கலாம், அவுட்புட் 1 இருக்கும். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் பேர் கேட்டுன்னு சொல்லுவோம். எதுக்கு சார் இதெல்லாம் நம்ம படிக்கணும் அப்படின்னா, ஸோ எலக்ட்ரானிக்ஸில் டிஜிட்டல் பைனரியில் கண்டிப்பாக அந்த கேட்ஸ்னுடைய பயன்பாடு இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் இன்கார்பரேட் பண்ணது தான் நீங்கள் வந்து மைக்ரோ ப்ராசஸர், கம்ப்யூட்டர்னு நீங்கள் இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கம்ப்யூட்டர்ன்றது ஃபிசிக்ஸில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு எலக்ட்ரானிக் சாதனம். நீ கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங்னா அந்த ஒரே ஒரு பொருளை பற்றி தான் படிக்கிறீங்க, ரைட்டா? ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த கான்செப்ட் சொல்கிறேன். ஸோ கேட்ஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ கேட்னா என்னன்னு சொன்னால் நிறைய உள்ளீடுகள் இருக்கும், வெளியீடு 1 தான் இருக்கும். இந்த உள்ளீடுகளினுடைய சில மேத்தமெட்டிக்கல் காம்பினேஷனை தான் அந்த அவுட்புட்டாக இருக்கும். அது என்ன சார் அப்படின்னா ப்ளஸ்ஸாக இருக்கலாம், மைனஸாக இருக்கலாம், பெருக்கலாக இருக்கலாம், காம்ப்ளிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ புரட்டின்னு சொல்லுவாங்க, காம்ப்ளிமெண்ட்னா ஆப்போசிட். ஸோ இப்படி இருக்கலாம். அது என்ன ஆப்ரேஷன்றதை அவங்க பேரில் தெரிவிச்சிருப்பாங்க. ஸோ முதல் கொஸ்டின் பாருங்களேன், கேட் மொத்தம் 6.
என்னென்ன கேட் இருக்குதுன்றதை ஸ்பீடாக சொல்லிடுறேன். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸில் இது கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க 11th 12th. ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கணும் அவசியம் ஃபிசிக்ஸ்லேயே இருக்குது, நான் சொல்லித்தரேன் இப்போ உங்களுக்கு. ஸோ என்னென்ன கேட்டு, 6 கேட் சொன்னேன், அண்டு 6 கேட்ஸ் இருக்குது. ஆர் கேட் வேறு, ஏஎன்டி அண்டு, ஓஆர் கேட்டு. அடுத்தது நாட், என்ஓடி நாட் கேட். 4வது நேண்ட், என்ஏஎன்டி, நண்டுன்னு எல்லாம் படிக்காதீங்க, நேண்ட் கேட். அடுத்தது வந்து நார், ஆரோடைய காம்ப்ளிமெண்ட். லாஸ்ட் வந்து எக்ஸ்ஆர். ஸோ மொத்தம் எத்தனை கேட் இருக்குன்னா 6 கேட்ஸ் இருக்குது. இந்த 6த்துக்கும் ஃபார்முலா இருக்குமா? அந்த ஃபார்முலா என்னவா இருக்குன்னா 3 தான் இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆர் நாட், இதுக்கு பேர் ஃபண்டமெண்டல், அடிப்படை கேட்டுகள்னு பேர். எப்படி நம்ம கலர்ஸில் ரெட் ப்ளூ க்ரீனுக்கு வந்து பேசிக் சொல்கிறீங்களோ அந்த மாதிரி இந்த அண்ட் ஆர் நாட் இஸ் அ பேசிக். அண்டுனா என்ன சார் அப்படின்னா மல்டிப்ளை, அண்டுனா மல்டிப்ளை, ஆர்னா அடிஷன். ஸோ ஏ ப்ளஸ் பி ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும். அண்டுனா ஏ டாட் பி, ஆர்னா ஏ ப்ளஸ் பி, நாட்னா ஏ பார். நேண்டுனா அண்டு எழுதி மேலே காம்ப்ளிமெண்ட் போடணும். அண்டுனா ஏபி, மேலே காம்ப்ளிமெண்ட் போட்டால் நேண்ட். அதே மாதிரி ஆர்னா, ஆரோட ஃபார்முலான்னா ஏ ப்ளஸ் பி இஸ் த ஃபார்முலா ஃபார் ஆர். நார்னா மேலே நாட்டோட சேர்ந்து வந்திருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ஆர்னா என்ன சார் வரும்னா ஏ பபுள் பின்னு படிப்பாங்க. ஸோ மொத்தம் எத்தனை கேட்ஸ் இருக்குது அப்படின்னா மொத்தம் 6 கேட் இருக்குது. ஒவ்வொரு கேட்டுக்கும் நம்ம ஃபார்முலா சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ கொஷனுக்கு வரும். ஸோ பேசிக் ஏன்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும்னு சொல்கிறேன். அப்போ நேண்டுனா என்ன, ஆர்னா என்ன, அண்டுனா என்ன, நாட்னா ஃபார்முலா தெரிஞ்சிச்சு. இப்போ டேரெக்டாக கொஷனுக்கு போயிடலாம். எது யூனிவர்சல் கேட்? யூனிவர்சல்னா இந்த ஒரு கேட்டை வச்சு மிச்சம் எல்லா கேட்டையும் நம்மளால் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் அது யூனிவர்சல். சிம்பிளாக டிவி வச்சுருக்கீங்கம்மா, ஒரு காஸ்ட்லி டிவி வச்சுருக்கேன், அதோட ரிமோட்டை உடச்சிட்டேன். இப்போ எனக்கு ரிமோட்டில் அதை ஆப்ரேட் பண்ண முடியாது, அசஸ் பண்ண முடியாது. ஸோ ரிமோட் போய் நீ சில கம்பெனி இது கிடைக்கும், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்க கம்பெனி கிடைக்கும், சில கம்பெனி இது ரிமோட்டே கிடைக்காது. இப்போ நான் ரிமோட்டுக்கு என்ன சார் பண்ணுறது, அவ்வளோதானே உடஞ்சிச்சா அப்படின்னா ஸோ யூனிவர்சல் ரிமோட்டுன்னு விற்பாங்க. ஸோ யூனிவர்சல் ரிமோட்டுன்றது எல்லா டிவிக்கும் காமனான ரிமோட்ஸ் இருக்குது. யூனிவர்சல் விச் இஸ் தட் கேன் பி யூஸ்டு வித் எனி டிவைஸ், எனி டிவி. அந்த கான்செப்ட் தான் இங்கேயும் சொல்கிறேன். கீழ்கண்ட எந்த கேட் யூனிவர்சல் கேட் என அழைக்கப்படுகிறதுனா நேண்ட் கேட் இஸ் த யூனிவர்சல் கேட். ஸோ அதை பயன்படுத்தி அண்டு, ஆறு, நாட்டு போன்ற அனைத்து கேட்டுகளையும் நம்மால் உருவாக்க இயலும். அதனால அது யூனிவர்சல் கேட். ஸோ இதுதான் அதுக்கான எக்ஸ்பிளனேஷன். இப்போ கேட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, எத்தனை கேட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதோட இந்த ஃபார்முலாவுக்கு பேர் பூலியன் சமன்பாடுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது பூலியன், ஜார்ஜ் பூல் அப்படின்றவர் தான் பைனரியில் மிகப்பெரிய கண்டுபிடிக்கல் நிகழ்த்தவர். நீங்கள் 10th மேத்தமெட்டிக்ஸில் அந்த டிமார்கன்ஸ் தியரம்லாம் படிச்சிருந்தீங்க பாருங்கள், அங்கே கொடுத்துருப்பாங்க. ஜார்ஜ் பூல் அப்படின்றவர் கம்ப்யூட்டரில் நிறைய கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அவருடைய அந்த ஈக்குவேஷன்ஸ் தான் பூலியன் ஈக்குவேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இதுக்கான கொஸ்டின் ஓவர், ஆன்சர் சொல்லிட்டேன். So NAND gate is the answer. Then move on to the next question. So next question நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச question. How many PN junctions are there in a transistor? So நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டோம், நான் எக்ஸ்ட்ராவாக சொல்லியிருந்தேன் அந்த டிரான்சிஸ்டர் பற்றி. டிரான்சிஸ்டருடைய ஜென்ரல் டிஸ்கிரிப்ஷன் சொல்லும்போது சொல்லப்பட்ட விஷயம், டிரான்சிஸ்டர்ன்றது 2 PN, நான் எழுதி கூட காமிச்சேன், 2 PN ஜங்ஷன் டையோட பேக் டு பேக் கனெக்ட் பண்ணுது. ஸோ பின்னாடி PN NP இல்லை NP PN கனெக்ட் பண்ணும்போது கிடைக்குமான்னு சொல்லியிருந்தேன். 2 வகையான டிரான்சிஸ்டர் எப்படி உருவாகுதுன்னு கூட நான் போட்டு காமிச்சிருந்தேன். ஒன்று NPN, இன்னொன்று PNPன்ட்டு. ஸோ இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். ஹவு மெனி PN ஜங்ஷன்ஸ் ஆர் தேர் இன் எ டிரான்சிஸ்டர்? ஆன்சர் இஸ் 2, 2. ஸோ அது என்னென்ன 2 அப்படின்றதும் நம்ம சொல்லியிருந்தோம். என்னென்ன வகைன்னு சொன்னேன். PNோட NPயை சேர்த்தா PNP வகை உருவாகும். அதை PNP டிரான்சிஸ்டர் சொல்லுவோம். இதே நீங்கள் NP + PN எழுதுனா அது NPN டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். ஸோ டிரான்சிஸ்டர் இஸ் ஆஃப் 2 types that we already discussed about. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின், புதுசாக பார்க்க போகிறோம். ஸோ ரேடியோ வேவ்ஸ் ப்ராபகேட் த்ரூ, ரேடியோ அலைகள் கீழ்கண்ட எந்த வழியில் பரவுகிறது? இது கொஸ்டின். சர்ஃபேஸ் வேவ், ஸ்பேஸ் வேவ், ஸ்கை வேவ், ஆல் ஆஃப் திஸ் இது கொடுத்துருக்க ஆப்ஷன். ஸோ என்னது அது தெரிஞ்சுப்போம். ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கம்யூனிகேஷனுக்கு, தகவல் தொடர்புக்கு பயன்படுத்துகிற 2 அலைகள், ஒன்று ரேடியோ அலைகள் சொல்லியிருந்தோம், இன்னொன்று மைக்ரோ அலைகள் சொல்லியிருந்தோம். மைக்ரோவேவ் தகவல் தொடர்பு ரொம்ப சேட்டலைட் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி போயிடும். ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணுறது ரேடியோ வேவ் கம்யூனிகேஷன். இந்த ரேடியோ வேவை ஆண்டனாவை எந்த இடத்துல வச்சு எவ்வளோ தொலைவு டிரான்ஸ்மிட் பண்ணுறோன்றதை பொறுத்து அதை 3 வகையாக பிரிக்கலாம். 3 வகை தான் கொடுத்துருக்காங்க. தரை வழி, வான்வழி, அயனி மண்டல பரவல். ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது.
அதனுடைய டிஸ்டன்ஸ் ஆப்ரேட்டிங் ரேஞ்ச் வேறுபடும், எவ்வளோ தொலைவு பயணிக்கும்ன்றது வேரி ஆகும். ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுங்க, தரை வழி பரவல் எங்கே பயன்படுத்தப்படுதுன்னா செல்ஃபோனில். செல்ஃபோன், நீ வச்சிருக்க செல்ஃபோன் வந்து டிரான்ஸ்மிட்டர் கம் ரிசீவர். நம்ம வெளியில் பார்த்துருப்பீங்க, அந்த செல்ஃபோன் டவர் வச்சுருப்பாங்க, அதுவும் டிரான்ஸ்மிட் பண்ணும், ரிசீவ் பண்ணும். ரெண்டுமே தரையிலேயே இருக்குது. ஸோ தரை பரப்பில் தான் நீயே இருக்க, அந்த டவரும் இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் அது தரை வழி பரவல். ஸோ போத் அந்த ஆண்டனா, டிரான்ஸ்மிட்டிங் அண்ட் ரிசீவிங் ஆண்டனா ரெண்டுமே தரையிலேயே இருந்தால் அது தரை வழி பரவல். இது குவாலிட்டி நல்லா இருக்கும், பட் டிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. லெஸ் தென் 1.5 கிலோமீட்டர் அவ்வளோதான் உன்னோட கவரேஜ் இருக்கும். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் ஒன்ஸ் ஒரு ஆண்டனா வச்சு கவர் பண்ணுறோம். ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியஸ்ட் டிரான்ஸ்மிஷன் இது, சர்ஃபேஸ் வேவ் ப்ராபகேஷன். ரெண்டாவது வந்தீங்கன்னா ஸ்பேஸ் வேவ். இது கொஞ்சம் ஒரு 15 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போகும். தரையிலிருந்து ஆண்டனா 15 கிலோமீட்டர் தொலைவில் ட்ரோபோஸ்பியரில் வச்சோம்னா அது ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷனில் வரும். எஃப்எம்ஸ் அதில் பண்ணுறோம். உங்களுக்கு தெரியும், எஃப்எம் வந்து சூரியன் எஃப்எம் ஸ்டேஷன் சென்னையில் இருக்குது, காஞ்சிபுரத்தில் எஃப்எம் கேட்குறீங்க, ஒரு 80 கிலோமீட்டர் கவரேஜ் வருது. ஸோ அது வந்து ஸ்பேஸ் வேவ் ப்ராபகேஷனில் வரும். ஸோ டிஸ்டன்ஸ் அதிகரிக்கும், குவாலிட்டி கம்மியாயிடும். ஸோ தேர்டு ஸ்கைவேவ் ப்ராபகேஷன் ஆர் ஐனோஸ்பெரிக் ப்ராபகேஷன் சொல்லுவோம். இன்னொரு பேர் அதுக்கு அயனி மண்டல பரவல், ஸ்கைவேவ். அதுதான் எங்கே வைப்போம்னா 60 கிலோமீட்டர் ஹைட்டுக்கு போயிடும். அயனோஸ்பியரில் வச்சுருப்போம் ஆண்டனா, கீழ் வந்து ரொம்ப தொலைவில் வச்சுருப்போம் ஆண்டனா. அதனால் என்ன சார் பெனிஃபிட் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு தொலைவு இருக்கிறதோட டிஸ்டன்ஸ் கவரேஜ் அதிகமாக இருக்கும், குவாலிட்டி சுத்தமாக இருக்காது. பழைய காலத்தில், இப்போ யாருமே அதை நீங்கள் யூஸ் பண்ணுறதில்ல. இப்போ சேட்டலைட் கம்யூனிகேஷனுக்கு மாறிட்டீங்க. பழைய ஒரு 30 இயர்ஸ் பேக் நீங்கள் டிவி வாங்கும்போது ஆண்டனா கையில் ஒன்று கொடுத்துருவான். ஸோ ஆண்டனாக்கு காசே கட்ட தேவையில்லை. இப்போ சன் டிவிக்கெலாம் காசு கட்டி பார்க்குறீங்க மாதம். அப்போ அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு ஆண்டனா ஒன்று கொடுத்துருப்போம், அதில் தான் ஒலியும் பார்த்து தான் வந்திருப்போம். நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ அது எப்படி சார் வந்துச்சுன்னா அயனி மண்டல பரவலில் வந்துருக்கு. அது டெல்லியில் இருக்கு, டிடி நேஷனல். அங்கேருந்து நம்ம காஞ்சிபுரத்துக்கு ஆண்டனா வச்சு ரிசீவ் பண்ணியிருப்போம் அயனி மண்டல பரவலில். பட் குவாலிட்டி இருக்காது, பட் ஃப்ரீயாக பார்த்துருக்க முடியும். டிஸ்டன்ஸ் கவரேஜ் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ இதில் எது சார் கரெக்ட் அப்படின்னா எல்லாமே. ஸோ ரேடியோ வேவ் ப்ராபகேட்ஸ் த்ரூ, சர்ஃபேஸ் வேவ் போகும், ஸ்பேஸ் வேவ் வரும், ஸ்கை வேவ் வரும். ஸோ த ஆன்சர் இஸ் ஆல் ஆஃப் திஸ். ஸோ ஐடியா சொல்லிட்டேன். இப்போ 3 பரவலில் உங்களுக்கு கேட்கலாம், நம்ம செல்ஃபோன் எந்த வேவ் ப்ராபகேஷனில் இருக்குது, எந்த பரவலை பயன்படுத்துது, அதே மாதிரி எஃப்எம் எந்த பரவலை பயன்படுத்துது, டிடி நேஷனல் அதெல்லாம் எந்த பரவலில் இருக்குது அப்படின்னு கேட்டால் அது ஆன்சரை எக்ஸ்ட்ராவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டினாக நம்மளுக்கு கொடுத்துருக்குது நல்ல கொஸ்டின், ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எது கரெக்டு அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வரும்போது என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஒரு 2 to 3 பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம ஆன்சரை பிக் அவுட் பண்ணிடலாம். ஸோ இப்போ இந்த கொஷின் பாருங்களேன், டிரான்சிஸ்டர், டயோட், ஜீனட் டயோட், ஆசிலேட்டர், இதனுடைய யூசஸை மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. டிரான்சிஸ்டர் நடத்தும் போது இல்லை இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது டிரான்சிஸ்டரோட யூஸ் சொல்ல, ஏன்னா அது ஒரு யூஸ் கிடையாது. டிரான்சிஸ்டருக்கு நிறைய யூஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், ஜஸ்ட் காதில் வாங்கிக்கோங்க. டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையராக யூஸ் பண்ணலாம், பெருக்கியாக பயன்படுத்த முடியும். ஆசிலேட்டர் அலையியற்றியாக பயன்படுத்த முடியும். ஸ்விட்சாக பயன்படுத்தலாம், நம்ம ஆன் ஆஃப் பண்ணுறோம்ல, இது எலக்ட்ரிக்கல் சுவிட்ச் வீட்டில் இருக்கிறது. எலக்ட்ரானிக் சுவிட்ச், எலக்ட்ரானியல் சுவிட்சா, சாவியா எதை பயன்படுத்தலாம்னா டிரான்சிஸ்டர். ஸோ 3 யூஸ் சொன்னேன், பெருக்கி, அலையற்றி, சாவி, எது ஒன்றா கொடுத்துருக்கலாம். டயோடு ஒரே யூஸ், ரெக்டிஃபிகேஷன், திருத்தியாக பயன்படுத்தலாம். ஏசியை டிசியாக மாற்றுறது திருத்தி, டிசியை ஏசியாக மாற்றினா அலையற்றி அல்லது புரட்டி. ஒவ்வொரு புக்கில் ஒவ்வொரு மாதிரி கொடுப்பான். ஸோ அப்போ டயோட் ரெக்டிஃபிகேஷன். ஜீனட் டயோட் ரெகுலேட்டர் சொல்லிட்டேன், வோல்டேஜ் ரெகுலேட்டர், மின்னழுத்த சீரமைப்பான்னு படிச்சிட்டோம். ஆசிலேட்டர் அலையற்றி சொல்லிட்டேன், டிசியை ஏசியாக மாற்றணுன்ட்டு. ஸோ கீழே பாருங்கள், டிரான்சிஸ்டருடைய யூஸ் நான் சொல்லலான்னு சொன்னேன், பெருக்கி, டயோடு திருத்தி, ஜீனட் டயோடு சீரமைப்பான், அலையற்றி டிசி டு ஏசி மாற்றுதல். இங்கிலீஷில் டிரான்சிஸ்டருடைய இம்பார்ட்டன்ட் யூஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன், பெருக்கி. வாட் இஸ் ஆம்ப்ளிஃபிகேஷன்? ஆடியோ ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, வீடியோ ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, பவர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, பஃபர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. என்ன யூஸுன்றதை பொறுத்து பெருக்கி பல வகைப்படும். இப்போ நான் வந்து மைக்கை வச்சு பேசிகிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். நான் பேசுகிற சிக்னல் வீக்காக இருக்கும், அது உங்களுக்கு கிளியராக கேட்கணுன்றதோட நான் ஆம்ப்ளிஃபிகேஷன் போட்டிருக்கேன். இது ஆடியோ ஆம்ப்ளிஃபையர். சிமிலர்லி வீடியோ ஆம்ப்ளிஃபையர் இருக்குது, பவர் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆஃப் செவரல் டைப்ஸ். பெருக்கினா லோ சிக்னலை பெருசாகிறது. ஸோ டிரான்சிஸ்டரோட ஃபஸ்ட் யூஸ். டயோட் ரெக்டிஃபிகேஷன் சொல்லிட்டேன், ஏசியை டிசியாக மாற்றினா. மாறுதிசை மின்னோட்டத்தை அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக மாற்றினா ரெக்டிஃபிகேஷன். ஜீனட் டயோட் சொல்லிட்டேன், ரெகுலேட்டர், அது பல தடவை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், வோல்டேஜ் ரெகுலேஷன்.
ஆசிலேட்டர்னா டிசி டு ஏசி. ஸோ வெறும் டிசி டு ஏசி தான்னா கிடையாது. ஸோ அதை வந்து சைனுசாய்டல் நான் சைனுசாய்டல் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் பிரிக்கலாம். ஜென்ரல் சொல்லிட்டேன், ரைட்? ஸோ நான் பேர் பண்ணிட்டேன். அது கீழே எந்த ஆப்ஷன் கரெக்டுன்னு நீங்கள் பார்த்து அது பேர் பண்ணுங்கள். ஸோ டிரான்சிஸ்டருக்கான ஆப்ஷன் ஆம்ப்ளிஃபிகேஷன், டயோடுக்கு ரெக்டிஃபிகேஷன், ஜீனர் டயோடு இஸ் ரெகுலேட்டர், ஆசிலேட்டர் இஸ் கன்வெர்ட்டிங் டிசி டு ஏசி. ஸோ பிக் அவுட் த கரெக்ட் ஆப்ஷன். நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம், அதை ரீசன் அண்ட் அசர்டேஷன் டைப்பில் எடுத்திருக்காங்க. ஸோ பார்த்துருவோம். இன் ஃபார்வர்ட் பயாஸ் கண்டிஷன் த பிஎன் டயோட் ஆக்ட்ஸ் as a closed switch. டயோட் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி இன் ஃபார்வர்ட் பயாஸ். நம்ம ஏற்கனவே படிச்சது. தமிழில் வந்தோம்னா முன்னோக்கு சார்பில் ஒரு சந்தி டயோட் மூடிய சாவியாக செயல்படும். டயோடு முன்னோக்கு சார்பில் மின்னோட்டத்தை கடத்தும். ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிச்சிருக்கோம். ஃபார்வர்ட் பயாஸ்னா என்ன பண்ணோம்னா ஆன் ஆகும், கரண்ட்டை கண்டக்ட் பண்ணும், மின் தடை கம்மியாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். ரிவர்ஸ் பயாஸ் இருந்தால் கரண்ட்டை கண்டக்ட் பண்ணாது, ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த டீடைல்ஸ்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இது ரெண்டுமே கரெக்டான கான்செப்ட் தான், கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் அசர்டேஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் அண்ட் ரீசன் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் ஏ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி, மேலும் காரணம் கூற்றுக்கான விளக்கமாக இருக்கும். ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் ஆல்ரெடி நம்ம இதை டிஸ்கஸ் பண்ணிட்டோம், அதனால பெருசாக டைம் எடுத்துக்கல. தென் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி கேட்ஸ் பார்க்கும்போது நான் உங்களுக்கு கொடுத்த இன்ட்ரோடக்ஷனில் கொடுத்த அதே கொஸ்டின் தான். ஸோ ஒவ்வொரு கேட்டினுடைய பூலியன் எக்ஸ்பிரஷன் அவங்க கொடுத்துருக்காங்க. இதில் எது ராங்லி பேர்ட் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க, எது தவறான ஜோடி அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. தவறான இணைன்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆர் கேட் அப்படின்னா ஃபார்முலா என்னன்னு சொல்லியிருந்தேன். சார் அந்த ஃபார்முலா என்ன சார் நீங்கள் பாட்டுன்னு கொடுத்துட்டீங்க, நான் எப்படி சார் அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அதுக்கும் எவ்ரி திங் ஹஸ் அ ரீசன். ஸோ அந்த ரீசனை நம்ம புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொன்னேன், ஒரு கேட்னா பல உள்ளீடுகளை பெற்றிருக்கோம், ஒரே ஒரு வெளியீடு பெற்றிருக்கும்னு சொன்னேன். ஸோ என்ன பேர் கொடுக்குறாங்களோ அதனுடைய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் இருக்கு. ஆர் அப்படின்னா என்னன்னு பாருங்க. ஆர்னா என்ன, ஏஆர்பி, இது அல்லது அது, இது அல்லது அது அப்படின்னா ரெண்டு இது ஆட் பண்ணுவோம். எனக்கு புரியல சார் அப்படின்னா, ப்ராபபிலிட்டி அப்படின்னு மேக்ஸில் ஒன்று படிச்சிருப்பீங்க, நிகழ்தகவுன்ட்டு. ஸோ அதில் ஒரு கொஷின் படிச்சிருப்போம், சீட்டு கட்டு இருக்கும், அதில் 52 கார்டு இருக்கும். ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் எ ரெட் கிங் ஆர் பிளாக் குயின் அப்படின்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். சிவப்பு கிங்கு அல்லது கருப்பு நீர ராணி கிடைப்பதற்கான கியூ கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்கன்னு வச்சுப்போம். சிகப்பு கிங் எத்தனை இருக்கும், 2, 52 கார்டு. இப்போ 2/52 கிங்குக்கு. அதே மாதிரி குயின் 2 இருக்கும் கருப்பு கலரில், அது ஒரு 2/52. இது 2, இது 2/52, இது 2/52. அல்லதுன்னு கேட்டால் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி போடணும். ஆர்னா அடிஷன், அதான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ மனப்பாடம் பண்ணவே நான் புரிஞ்சுக்கலாம். ஸோ ஆர்னா அடிஷன், ஸோ கரெக்டாக இருக்கு. அண்டு அதே கேள்வியே வச்சுக்கோ, மற்றும்னு கேட்டிருந்தாங்க. சிவப்பு கலர் கிங்கு மற்றும் கருப்பு கலர் குயின்னு கிடைக்கிறதுக்கான நிகழ்தகவு என்னன்னா 2/52 பெருக்கல் 2/52ன்னு போடுவீங்க. ஏன் சார் அங்கே மல்டிப்ளை பண்ணோம்னா மற்றும் அண்டுனா மல்டிப்ளிகேஷன். ஸோ அண்டுனா கரெக்டாக இருக்கு. ஓகே. நார்னா என்ன, நான் என்ன சொன்னேன், நார்னா ஆர் ஃபார்முலா எழுதி மேலே காம்ப்ளிமெண்ட் போடணும்னு. ஆர் ஃபார்முலா எழுதியிருக்காங்க, பட் த காம்ப்ளிமெண்ட் இஸ் மிஸ்ஸிங், அந்த புரட்டி சிம்பிள் மிஸ்ஸு. அப்போ இதுதான் ஆன்சர். தப்பாக இருக்கு. அவங்க என்ன ராங் ஸ்டேட்மெண்ட். எது ராங் ஸ்டேட்மெண்ட்னா நாருக்கு தான் ராங் ஸ்டேட்மெண்ட். கரெக்ட் ஆன்சர் வந்து A+B ஹோல் பார் வந்துருக்கணும். நாட் கேட் கரெக்டாக இருக்குது. ஸோ ஆன்சர் எது அதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி. ஸோ நார் கேட் இஸ் த ஆன்சர், ரைட்? ஸோ நம்ம 25 கொஷின்ஸும் பார்த்துட்டோம். இதில் நிறைய இன்னும் நம்ம சொல்லலாம். ஸோ இது ஜஸ்ட் ஃபஸ்ட் கிளாஸ் கூட ஒரு இன்ட்ரோடக்டரி கிளாஸ் ஆஃப் த எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னும் போது நிறைய நம்ம இன்டெப்த்தாக பார்க்க முடியல. பட் ஜென்ரல் கிளாஸில் வரும்போது உங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸை பொறுத்து நம்ம அக்குவேர் ஆணி வர பிரித்து பார்த்துடலாம். ஸோ ஆஃப்டர் கோயிங் டு த எலக்ட்ரானிக்ஸ், கோயிங் த்ரூ த எலக்ட்ரானிக்ஸ் டாபிக், கண்டிப்பாக எலக்ட்ரானிக்ஸ்னால் என்ன அப்படின்றது ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒன்றுமே கிடையாது. எலக்ட்ரானிக்ஸ் இஸ் த ஈஸியஸ்ட் சாப்டர் டு கோ த்ரூ. பயப்படையே தேவையில்லை. ஸோ கண்டிப்பாக நம்ம அதை பற்றி அதில் கேட்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நம்ம போடுற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ கைஸ்.